என்னுடைய நோக்கம் எல்லாரும் மனிதர்களா, விடுதலை பெற்றவர்களா, கொண்டாட்டமானவர்களா மாறணும். அதான் என்னுடைய நோக்கம். இன்னும் வாழ்நாளில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசிட்டு, எவ்வளோ இந்த மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பாங்களோ அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறது தான். தெரிஞ்சோ தெரியாமல் எனக்கு ஒரு ஆபத்து வந்தால் அது ஒரு விபத்து. எனக்கு தெரிஞ்சோ எனக்கு தெரியாமலோ என்னுடைய இயல்புக்கு, என்னுடைய நேச்சருக்கு, என்னுடைய கொண்டாட்டத்துக்கு எதிராக ஒரு ஆபத்து வந்தால் அது என்ன இது? விபத்து. தெரியாமல் வரும், இல்லை தெரிஞ்சோ வரும் விபத்து. தெரிஞ்சு வருமா விபத்து, தெரியாமல் வருமா விபத்து? என்ன பண்ணலாம்? தவிர்க்க முடியும். ஆபத்தை புரிஞ்சுக்கலாம். எதில் எங்கெங்கே ஆபத்து இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சா எதை தத்துடலாம்? நான் விபத்தை தத்துடலாம். பிரேக் ஏன் கண்டுபிடிச்சிக்கிறான்? விபத்தை தடுக்கிறதுக்கு, ஆபத்தை தடுக்கிறதுக்கு, பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. வாழ்க்கையும் நீங்கள் பிரச்சனை வராமல் இருக்குதுன்னா நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தி ஆகணும். யாரை? என்னை முன்னிலைப்படுத்தணும். நான் இந்த பூமிக்கு வந்துக்கிறேன், நான் வாழ்கிறேன், எனக்கு புரியுது, எனக்கு புரியல. அப்போ அந்த வழிகாட்டிங்கள் உங்களுக்கு வேலைன்னா உனக்கு புரிய வைக்கிறது தான். ஏன்னா ஒருத்தன் புக்கு எழுதியிருந்தால் எதுக்காக? உனக்கு புரிய வைக்கிறதுக்கு. அவனுக்கு புரிஞ்சதை சொன்னானா, உனக்கு புரிய வைக்க சொன்னானா? மனிதன் ஏன் சாகிறான், ஏன் ஆபத்தை சந்திக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இனிய சந்தர்ப்பங்களை கடவுள் கொடுத்துனே இருக்கிறார். என்னை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரிய வருது தானே? கடவுள் ஒன்று தான். நம்ம எல்லோரும் எங்கே தாங்கிறான்? கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம். சுத்த வெளியாக இருக்குது, பறவெளியாக இருக்குது, சர்வேஸ்வரனாக அது இருக்குது, நிலாவை இது மாதிரி சூடி வச்சுன்னு இருக்குது. அதனால தான் சிவன் பொம்மை வச்சுக்கிறான்னு தெளிவாக தானே பேசுகிறேன். ஒரு குழப்பமும் இல்லையே, நல்லா தானே சொல்கிறேன். அதனால தாண்டா அது பேர் பெரிய சூடி, அதனால தாண்டா அது ஆத்தி. யாருக்கு புரியல? நீ பூரா ஆபத்தில் விளையாண்டுக்கிறியே, உனக்கு என்ன தான் வரும்? என்னன்னா 80 வயசில் வரும் வந்தால் விபத்து இல்லைன்னு நினச்சின்னு கணக்காக விபத்து இல்லைன்னு சொல்லிடணும். அது ஒரு பெரிய விபத்து. அது ஒரு விபரீதமான முடிவு, கேவலமானது. சாவக்கூடாது, அடங்கணும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறில் ஊற்றிவிடும். ஒரு ரூல்ஸும் சொல்லாமல் இதெல்லாம் சொல்லிட்டு போய்க்கிறான் ஒருத்தன். அப்போ அடங்க முடியும்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிடலாம். சும்மா சொல்லியிருப்பான். எப்போவுமே உங்ககிட்ட கடவுளும் உண்மையுமே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே வாழலாம்? எங்கே வாழலாம்? நான் சாக பிறக்கலை, இறைவனோட சேர போந்துக்கிறேன். யார் முடிவு பண்ணா? நான் தான். நான் கொண்டாட்டமாக தான் இருப்பேன். பித்தியாருக்கு புரியலனா அது யார் பிரச்சனை? ஆபத்து எப்படி இருக்கான்? தூண்டில் போட்டு என்ன பண்ணுவான் உன்னை? ஜாதி மதம் மொழின்னு போட்டு என்ன பண்ணுவான் உன்னை? இழுப்பான். அது மீறினா என்ன ஆகிடுவேன்? வேல்யூ பண்ணுறது இல்லை. ஆபத்தாக கூடவே விளையாடி என்ன என்னங்கிறான் ஒரு மனுஷனா? அசிங்கமாகிடும், வாழ முடியாது, கஷ்டம். இந்த உலகம் எப்படி இதே? உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை எங்கே வரும்? பொண்ணால் வரும். உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை எங்கே வரும்? மண்ணால் வரும். உங்கள் 2 பேருக்கும் எங்கடா பிரச்சனை வரும்? புகழால் வரும். இதை விட்றான்னா மொத்தமாக பொம்பளை விட்டுலான்றான் ஒருத்தன். மொத்தமாக வாழ ஒன்றான்னு கோமனம் கட்டிலான்றான். என்ன புரியாமல் போயிட்டான்? கடவுள் ஒன்று தான், எல்லாரும் அதை அனுபவிக்க முடியும். ஜாதி மதம் எல்லாம் ஒரு மயிருக்கும் உதவாது. உணவு ஒழுக்கத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. வசதி இல்லைன்னா என்ன, உணவில் நல்ல உணவெல்லாம் சாப்பிட முடியாது. வாழ்க்கையை புரிஞ்சுன்னு கொண்டாட்டமாக இரு. விபத்தை தவிர்க்கிறதுக்கு ஆபத்தை புரிஞ்சுக்கோ. ஆபத்துகளை உருவாக்கும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் விபத்து. அது மனிதனுக்கு புரிந்தோ அல்லது புரியாமலோ நடைபெறுகிறது. கவன ஈர்ப்பு அல்லது கவனமின்மை அல்லது கற்றுக்கொள்தலில் மாற்றம் என பல வகையில் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளும் மனிதன் விபத்தில் சிக்கிக் கொள்கிறான். ஆபத்து எதிர்பார்த்தோ அல்லது எதிர்பாராமலோ வந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு ஆபத்தான சூழ்நிலைகளை கையாள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். வாருங்கள் விபத்து என்ற தலைப்பில் ஆபத்துகளை
அப்புறப்படுத்துவோம் ஆபத்துகளை அப்புறப்படுத்துவோம். நான் தான் ஆபத்தானவன், என் கூட ரொம்ப உஷாரா. அம்மா நீங்கள் உஷாரா இல்லைன்னா விபத்து ஏற்பட்டுரும். நான் ஒரு ஆபத்தானவன். என்ன மாதிரி ஆபத்தான மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது. அம்மா நீங்கள் இது வரைக்கும் படித்ததெல்லாம் வேறன்னுவேன், நீங்கள் படித்ததே தப்புன்னுவேன், நீங்கள் பார்த்ததே தப்புன்னுவேன், நீங்கள் விட்டுக்கிற தொட்டக்குறைனா நான் வேறு ஒன்று சொல்லுவேன். அம்மா நீங்கள் நிறைய படிச்சுட்டு வந்து இங்கே பேசுவீங்க, ஒன்றுமே இல்லைன்னுவேன். நீங்கள் யாரையோ படிச்சுட்டு 3 4ன்னுவீங்க, நான் இல்லை 1ன்னுவேன். மகாகவி காளிதாஸ் தான் நான். ஆமாம், நான் ஆபத்தானவன். என்னை கூட பழகினா உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு. விபத்து ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, நான் ஆபத்தானவனா இல்லைன்னா நீங்களும் என்ன ஆகக்கூடாது. ஆபத்தானவனாக இருந்தாலும் நான் பழகி என்ன பண்ணுவேன், அது கூறான வாழ் தான் நான் என்ன பண்ண போகிறேன். அதை வச்சு அது ஒரு கருவி தான், அதை நான் என்ன பண்ண போகிறேன். சார் இருக்கிற கருவியிலேயே ரொம்ப ஆபத்தான கருவி குரு தான். அவனை விட அவமானப்படுறதுக்கு ஒருத்தவனுக்கு கிடையாது. நீங்கள் குருவை சந்திக்கலனாலும் உங்களுக்கு தெரியல. சிவயோகி வழங்கும் விபத்து. வணக்கம். வாரம் தலைப்பு ஒரு 7 வாரம் வெளிநாட்டில் போய் உட்காந்துன்னு எங்கெங்கே முடியுமோ அங்கங்கே போன உடனே நியூ ஜெர்சி சரவணை ரிசீவ் பண்ணி எடுத்துன்னு போய் அங்கே ஒரு சுற்றி இந்த கோழி எடுத்துன்னு போய் அங்கங்கே சுற்றி விடுவாங்கல்ல. ஆனால் இந்த கோழிக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு கோழி தூக்கி விசிலேஷ்டான் வெளியே வந்தேன் படா அப்படின்ட்டு. மாதிரி பல பிரச்சனையெல்லாம் சந்திச்சு ஜாலியாக இருந்துச்சு. எல்லோ ஸ்டோனு, வாஷிங்டன் டிசி 250வது வருஷம் கொண்டாந்துக்கிறாங்க. அப்ரஹாம் லிங்கன் சேரில் உட்காந்துக்கிறாரு. ஃப்ரீடம் நாட் ஃப்ரீ அப்படின்னு எழுதி வச்சுக்கிறானுங்க. வியட்நாமிஸ்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஃப்ரீடம் எப்படி கிடைக்கலையா, நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கலையாம். இந்த மாதிரிலாம் அதெல்லாம் அந்த கதைங்கள்லாம் பார்த்துட்டு எல்லோ ஸ்டோன் போனால் அங்கேருந்து அப்படியே உள்ளேருந்து வெளியே வருது. ஃபவுண்டைன்லாம் அதை வச்சு தான் செஞ்சுக்கிறானுங்க போல. ஒரு 45 நிமிஷத்துக்கு போகிற ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்ன பின்ன வருது. தண்ணி வந்து ஊற்றுது, ஆசிட் வருது உள்ளேருந்து. அவன்மா நினச்சேனே பூமி இழுகுதுன்னு இதை பார்க்காம சொல்லிட்டுக்கிறான். பூமி இழுகுதா தள்ளுதா, அங்கே தள்ளுனுக்குது, தள்ளுன்னு அவ்வளோ பெரிய மலையில் அங்கேருந்து தள்ளுது. ஏதோ பள்ளத்தாக்கில் தள்ளுதுன்னா மேலே இருக்கிற தண்ணி கீழே வருதுன்னலாம். அதுவே ஒரு மலை, அதுக்கு மேலே போனால் தள்ளுது. அதே பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு 12 நாள் கோர்ஸை நடத்திட்டு அப்புறமா போன ஜென்மத்தில் போய் எதனா கண்டுபிடிச்சி வாட்ச் ஒன்று இருக்குது நம்மளுக்கு தேடி எடுத்து வந்து உங்ககிட்ட காமிச்சு பற்றியா நான் போன ஜென்மத்தில் கட்டி இந்த வாட்சின்லான்னு பார்த்தா வாட்ச் பண்ணுற இடம்லாம் வேறு மாதிரி இருக்குது. எத்தே காணோம், எவனோ திருட்டுக்கிறான்ல, என்ன பண்ணாங்க எல்லாம் பூரா போய் வேலை செஞ்சு வீடுங்க கட்டி அதை பண்ணி இதை பண்ண பண்ணிட்டுக்கிறானுங்க. ஆமாம், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சான்றாவது அதுவும் தான் இல்லை. அங்கே அதை சுற்றிட்டு அம்மா திரும்ப வந்து இப்படி ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிறேன். போன வாரம் உயிரச்சோம், இந்த வாரம் விபத்து. உயிரச்சன்னா ஏமாற்றிட்டே நீ எங்களை. அவங்க உயிரச்சமே எதுக்கு தான் கேட்டாங்க, பயத்தில் தான். விபத்து நம்ம உஷாராக இருக்கணும். ஆபத்து விபத்து 2 வார்த்தை இருக்குது. ஆபத்துக்கும் விபத்துக்குன்னா என்ன பிரச்சனை? ஆபத்துன்னா என்ன, விபத்துன்னா என்ன? ஆவும் வீயும் மாறிக்கிறாங்க. ஆபத்துன்னு ஒன்று இருக்குது, விபத்துன்னு ஒன்று இருக்குது. ஆபத்து எது, விபத்து எது? உஷாரா இருந்தால் ஆபத்தா? அப்படின்னா அது ஆபத்து. விபத்துன்னா தெரிஞ்சோ தெரியாமல் எனக்கு ஒரு ஆபத்து வந்தால் அது ஒரு விபத்து. எனக்கு தெரிஞ்சோ எனக்கு தெரியாமலோ என்னுடைய இயல்புக்கு, என்னுடைய நேச்சருக்கு, என்னுடைய கொண்டாட்டத்துக்கு எதிராக ஒரு ஆபத்து வந்தால் அது என்ன இது? விபத்து. தெரியாமல் வரும், இல்லை தெரிஞ்சோ வரும் விபத்து. தெரிஞ்சு வருமா விபத்து, தெரியாமல் வருமா? சாலை அப்படின்னா அங்கே விபத்துன்னு ஒன்று நடக்குமா நடக்காதா? எனக்கு நடக்கலை, அதனால் இல்லைன்னு நினச்சிங்கிறேன். ஆனால் சாலை ஆபத்தானது. எனக்கு நடக்காத வரைக்கும் விபத்து நடக்கலை, எனக்கு நடந்த அது பேர் என்ன?
ஒரு ஆபத்து தெரிஞ்சோ தெரியாமல் நடந்தால் அது பேர் என்ன? விபத்து. ரெண்டும் வேறு வேறு இல்லை. ஆபத்தான ஒரு விஷயம். எனக்கு வந்து கல்யாணம் ஆகுது, இப்போ எனக்கு ஆபத்து இல்லை, அது விபத்தும் இல்லை. கரெக்ட் தானே? ஆனால் அவரு நல்லா தான் சொல்லி அனுப்பிச்சார், நல்ல நேரம் முடிஞ்சிரு போது வான்னாரு. இல்லை, நிறைய பேர் சொன்னது, நான் சொன்னது இல்லை. இது நிறைய பேர் சொல்லணுங்கிறேன். எல்லாம் சிரிப்பு காட்டுறவங்களாம் இதை சொல்லிடுறாங்க. ஆபத்துன்னா என்ன? வலி, வேதனை, துக்கம், துன்பம், எதிர்பார்க்கக்கூடாதது, வரக்கூடாதது. மரணம் என்ன? எனக்கு சாவுன்னு ஒன்று வருது இல்லை, அது பேர் என்ன? அது ஆபத்தா? ஆபத்து இல்லையா? செத்து போகிறோம்ல, அது ஆபத்தா இல்லையா? அது ஆபத்தான விஷயமா இல்லையா? ஒருத்தர் ட்ரெயினில் அடிபட்டு செத்துட்டாருன்னா அது பேர் விபத்து, அங்கே ஆபத்து நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க. கரெக்ட் தானே? ட்ரெயின்லாம் எதுவுமே வரல, எதுவுமே இடிக்கலை. ஒருத்தர் வயசாகி பீப்பேண்டு அங்கேயே உட்காந்து ஏந்துக்க முடியாமல், கழுக்கால் கழுவ முடியாமல் அப்படியே பார்த்து ஒருத்தர் சாவுறாருல்ல, அது ஆபத்து இல்லையா? ஆபத்தா இல்லையா? உங்களுக்கு அது ஆபத்துன்னு சொல்லித்தரல, அது ஒரு அசிங்கம்னு உங்களுக்கு சொல்லித்தரல, அப்படி சாவக்கூடாதுன்னு சொல்லித்தரல. ஏன்? கோடான கோடி பேர் என்ன தான் பண்ணுகிறான்? சாவுறான். சாவறான்றது ஒரு சகஜமான விஷயமா ஆயிடுச்சு. 100 வயசு ஆனால் சாவலாம், இல்லை 80 வயசு ஆனால் சாவலாம், இல்லை சாவர வயசு அப்படின்னா ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னா சாவலாம் சொல்லுவாங்க தானே? சாவர வயசு தான். ஒரு 20 வயசில் செத்தா அல்பாயுசு, சரியில்லை. 80 வயசில் செத்தா சரியாப்பா? அப்போ இந்த மனுஷங்களுக்கு இது சரி இது தப்புன்னு சொல்லி கொடுத்துட்டா அதை தாண்டி என்ன பண்ண மாட்டாங்க யாருமே. சரிதானான்னு கூட ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க, சரின்னே முடிவுக்கு வந்துடுவாங்க. ஒரு மனிதன் பிறந்தான், அவன் விருப்பத்தில்லையா? கிடையாது, தெரியாது. மேபி போன ஜென்மத்தில் கேட்டு கூட இருக்கலாம், அதனால கூட அது விருப்பமாக கூட நடந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு தெரியாது, நான் பிறந்தது என்ன பண்ணது எனக்கு தெரியாது. நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கு தெரியாது. கரெக்ட் தானே? பிறந்துட்ட பிறகு இப்போ சாவுவேன், எல்லாம் தானே? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறான். ஒருத்தனுக்கு சாவுன்னு தெரிஞ்சிச்சானா அடுத்தவங்களை துன்பப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான், கட்டுப்படுத்துவான், தான் விருப்பத்தில் இருக்க வைப்பான், நான் நினைக்கிறபடி தான் இருக்கணும்னு சொல்லுவான். எதனால் சொல்கிறான்? நான் இருப்பேன் அப்படி தானே? நான் செத்துருவேன்னா யாரையும் கட்டுப்படுத்த மாட்டான். எனக்கு நாலு இருப்பனா இல்லைன்னே எனக்கு தெரியாது. நீ எப்படி இருக்கணுன்றது நீ தானே முடிவு பண்ணி வாங்கணுன்னு என்ன பண்ணுவான்? நான் இருப்பேன் பார்த்து பண்ணுறதுக்காக புள்ள பெற்றுக்கிறேன், அப்படி தானே? புள்ளை பெற்றுட்டு செத்து போன அம்மா புள்ள பிறக்கும்போதே புத்தரோட அம்மா புள்ள பிறக்கும்போதே செத்துட்டுக்கிறாங்க. வளர்ப்பு தாய் தான் அவங்கள வளர்த்துக்கிறாங்க புத்தரை. என்ன கேட்டால் ஒரு மாதிரி டேமேஜான பீஸுங்க தான் ஞானம் அடையும் போல். ஒன்றா அம்மா நம்ம டேமேஜ் ஆகலையேன்னு நினச்சி ஞானம் அடையாமல் வந்திருக்கோம். சொல்லி வைக்கிறேன், ஒன்று உங்கள் மூளை என்ன ஆகும்? ஆமாம், எவனா ஒரு ஞானின்னா மீசை வச்சுட்டா கவிதை வரட்டு, மீசை நல்லா முறுக்கின்னு பேனை வச்சுன்னு எழுதிங்கிறது. ஏன் இல்லைன்னா தாடி வச்சா ஞானியாக இல்லாமல் பொழுது தாடி வச்சுக்கிறது. சில பேருக்கு அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வரும், பார்த்துக்கிறீங்களா? ஆனாலும் ஒருத்தரும் வச்சு நிற்பான். அதுமாதிரி எல்லாம் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? அசிங்கமாக இருக்கும். தியானம் பண்ணால் தாடி வச்சுக்கணும், கரெக்டாக? அதுக்கு எதனா சம்மந்தங்குதா? இல்லையா? புரிஞ்சிச்சா இது? விபத்துனா என்ன? எதிர்பாராமல் வந்தாவா எதிர்பார்த்து வந்தாவா? எப்படி வேணா வரும். விபத்துன்னு ஒன்று இருக்குதுன்னு புரிஞ்சு வச்சுக்கணும். கூட்டமாக எறும்புங்கெல்லாம் போயின்னுக்குது இல்லை, காற்றடிக்குது, கிளை முறியுது, ஆற்றுல விழுது, மொத்தமாக செத்துரும், அப்படி தானே? ஒரு எறும்பு புத்து இருக்குது, எறும்பு தண்ணி வரும், குச்சி எடுத்து போய் உள்ளே சொருவோம், 10 வரும், அப்படின்னும் செத்துரும். அந்த எறும்புங்கெல்லாம் கடவுள்கிட்ட போய் கேட்கும், கடவுளே எங்களையா இது மாதிரி பண்ணேன், பெருசாக ஊற்றுது, ஆற்றுல வந்து செத்துட்டுமே. அந்த ஆத்மாங்கெல்லாம் என்ன இருக்கும்? எறும்புக்கு ஆத்மா கிடையாது. இருக்குதா இல்லையா? எறும்புக்கு ஆத்மா அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா?
இருக்குமா இருக்காதா? இருக்கும். கேட்குமா கடவுள்கிட்ட போய்? அதுக்காக இது என்ன பெரிய என்ன பண்ணுதா? எனக்கு ஆபத்துலாம் வரக்கூடாது, எறும்புகள்லாம் சேர்ந்து புத்து கட்டின மாதிரி தனியாக ஒரு இடத்துல போய் ஒரு கோயிலுங்க கட்டி என்ன சொல்கிறது, அதால் மூஞ்சி தேய்ச்சி துப்பி குழப்பி ஒரு லிங்கத்தை செஞ்சு, இல்லை அதுக்கு எதனா கதை எழுதி எறும்புக்கிட்ட போய் எறும்புகள்லாம் சேர்ந்து பாடினத்தான் நம்மலாம் வந்து எறும்புங்க. நம்ம சிவப்பு எறும்பு, அது கருப்பு எறும்பு, அது கட்டை எறும்பு. நம்ம அதை கூட என்ன பண்ணக்கூடாது, கிராஸ்லாம் பண்ணிக்கூடாது, நம்மலாம் செப்பரேட்டு சொல்லலாம். ஆனால் டைப்பாக இருக்குது. மனுஷன்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கிறான், கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கிறான், ஊரில் இருக்கிறதுனால முடி கொஞ்சம் சுருங்கிட்டு இருக்குது. மற்றபடி கண், காது, மூக்கு, வாய், பல் எல்லாம் மனுஷனுக்கெல்லாம் ஒன்று தானே. ஆனால் மனுஷன்லாம் ஒன்றா இல்லையா? எல்லா மனுஷனும் ஒன்றா செஞ்சுக்கலாம் தானே. எல்லாருக்கும் பசி எடுக்கும், சாப்பிட்றோம், எல்லோரும் தூங்கணும், எல்லோரும் ஆம்பளையும் பொம்பளையுமா இருக்கிறோம், ஆணும் பெண்ணுமா சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் தானே. இதில் புனிதாத்மான்னு எப்படி ஒருத்தன் வந்தான்? ஒருத்தன் மட்டும் புனிதமாயிட்டான், எப்படி ஆனா? ஏதோ ஒரு விபத்து நடந்துட்டு இருக்குது. எவனே ஒருத்தனை பார்த்து கொண்டாடினவுடனே எவன் என்ன பண்ணிட்டான், அதே மாதிரியே பாவாடை கட்டினவுடனே பாவாடை சாமரியானவுடனே அவன் பாவாடை கட்டுறான். ஏன்? பெரியார் பாவாடை சாமியார். பாவாடை எங்கே கட்டணும்னு ஒன்று இருக்குது. இப்போ தொப்புளில் கட்டின பாவாடை சாமியார், மாரில் கட்டின பாவாடை சாமியார், இடுப்பில் கட்டின பாவாடை சாமியார், இல்லை ஒரே ஒரு தொடையில் மட்டும் கட்டின பாவாடை சாமியார். டிஃப்ரென்ஸ் காட்டலாமா இல்லையா? புரிஞ்சிச்சானா? இந்த மக்களுக்கு எதனா வேடிக்கையாக பண்ணி காட்டணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? அப்படி தானே. என் குரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தொடையில் பாவாடை கட்டியிருப்பார், மற்ற பேர்லாம் தனியாக இருக்கும். சொல்லலாமா இல்லையா? இந்த சாம்ராஜ்யம் அப்படி தானே. விபத்துன்னா எதிர்பார்க்காத வர ஆபத்து. இது ஆபத்தா இல்லையா? ஒரு மனிதனை மட்டும் விசேஷமாக்கிட்டு மற்றவங்கெல்லாம் அவர் கீழ்ப்படினோன்றது ஆபத்தா இல்லையா? அசிங்கமாக இல்லையா? எங்கே நமக்கு பிரச்சனை நடந்தது? எதனால் பிரச்சனை நடந்தது? யாரை நம்ம பெருசாகணுமோ அவன் முட்டாள்தனத்தை போதிச்சா நம்ம என்ன ஆயிடுறான்? அவன் சொன்னால் அவனுக்கு கீழ்ப்படித்து 10 பேர் ஏற்படுத்திட்டான்னா அவன் சொன்ன என்ன பண்ணல நம்ம. அப்போ அப்படி ஒரு கூட்டமாக தான் இருக்கிறோம். நம்மளாம் ஏன் கூட்டமாக இருக்கிறோம்? பாவாடை தொடையில் கட்டினவன், இடுப்பில் கட்டினவன், தொப்பலில் கட்டினவன், மாரில் கட்டினவன், இவ்வளோ தானே. எல்லோரும் ஒரே ஆள் தானே இல்லையா? நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வராது, நீங்கள் கொடியும் பிடிக்க மாட்டீங்க. ஆனால் நான் சொல்கிறபடி முதல்ல சொல்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் சிவயோகி ஒருத்தர் தான் அப்படியே தெளிவாக எல்லாத்தையும் புரிய வைப்போம். அப்படியே அவர் தொங்குறாரு, அவர் போய் கும்பிட்றேன்னுவான், அது குசுவை போய் மோடுறேன்னு டென்ஷன் ஆகிட்டான் அவன். இப்போ தொடையில் பாவாடை கட்டணுன்னா யாருக்குன்னா பிரச்சனை? அப்படி ஒருத்தனை நீங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ நிறைய பேர் புரியாமே கூட போயிடும். சரி புரியணுமேன்னு பேசினேன் நான். இப்போ புரியா கட்டியும் பிரச்சனை இல்லை, யாரோ புரியுற மட்டும்தான் ஆவான். இப்படி சொன்னால் கூட புரியும், அப்படி தானே. இவர்கள் ஆபத்தானவர்களா இல்லையா? சாலை விபத்தில் எத்தனை பேர் சாவான்? ஒரு வண்டியோ ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ போச்சுன்னா, பைக்கில் போனால் ஒரு ஆள், காரில் போனால் 3 ஆள் 4 ஆள், இல்லை பெரிய வண்டியில் போனால் ஒரு 60-70 பேர். பெரிய ட்ரெயின் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 300-400 பேர், ஃப்ளைட்டுன்னா ஒரு 150 பேர், அவ்வளோதானே. அவனுக்கு செத்து காணாமல் போயிட்டானுங்கய்யா. செத்துட்டான். தொடையில் பாவாடை கட்டி தானே அவன் செத்துட்டான். தொப்புளில் பாவாடை கட்டினவன் செத்துட்டான், மாரில் பாவாடை கட்டினவன் செத்துட்டான். இவனுங்களும் மாரிலையும் பாவாடை கட்டலை, தொப்புலையும் பாவாடை கட்டலை, தொடையிலையும் பாவாடை கட்டலை, பாவாடை கட்டலை அது மாதிரிலாம் அவனுங்க. ஆனால் அது விசேஷம்னுங்கிறாங்க. நாங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தொடையில் பாவாடை கட்டினவருடைய ஃபாலோவர்ஸ், அப்படிதானே. இப்போ இவங்கெல்லாம் மகான்கள் நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? வழி காமிச்சிட்டு போயிடறானுங்க. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மனிதன் எப்படி போனான்? காலில் போனாலாம் பாதியில் போனானாயா? காலில் போனானா பாதியில் போனானா? காலை ஆட்டினான். காலை எடுத்து வைக்கிறதுக்கு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்தான். அங்கே சருகோ முள்ளோ எதனா இருந்தால் சுத்தம் பண்ணிட்டு போனான். கரெக்டா? நீயும் போகலாமா போகக்கூடாதா? அவன் போக முடிஞ்சான் ஒன்றும் இல்லையா?
ஏன் சொல்லாமல் போனான்? என் பின்னாடியே வாங்கிக்கிறானுங்க. இவங்களும் ஒரு பாட்டு இட்டானுங்க, நீ போகும் வழி தேடி வருவேனே. அர்த்தம் சூத்து பின்னாடி போகிறதே ஒரு வேலையை வச்சுக்கிறோன்னு என்ன பண்ண முடியாது? இந்த சுத்தச்சாம் பரம்பரைன்றாங்களே தான் அது. நிறைய பரம்பரை இருக்கும், சப்பி பரம்பரை, சால்பட்டா பரம்பரை, பரம்பரைன்ட்டு. யோ அப்போ உன் பின்னாடி வரமா? என் பின்னாடியே வரீங்க நீங்கள்? என் முன்னாடி வந்தீங்கன்னா என் பின்னாடி வரீங்களாயா? எங்கே உட்கார வச்சு பேசிக்கிறேன்? எதுக்கு? உன்னை யாருன்னா கேள்வி கேட்க சொன்னானா? கேட்டால் பதில் சொல்லுவானா? உன் நியாயமான கேள்விக்கு பதில் இருக்குதா? சாமி உனக்கு 2 தொடை இருக்குது சாமி, ஒரு தொடைக்கு மட்டும் பாவாடை கட்டிடுறீங்களே, என்ன கதைன்னு கேட்டிங்களா? நீங்கள் கேட்பீங்களா? இந்த பாவாடை கதைனா உங்களுக்கு கேட்க ஒரு பிரச்சனையே இல்லை. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னால் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? சாமி ஏன் பொம்பளை விட்டு போகணும் கேட்டிங்களா? சாப்பிட்டா சரிக்குதே சாமி, என் உடம்பை விட நீங்கள் விசேஷமாக கேட்டிங்களா? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? சாப்பிட்டா சரிதுன்னா என் உடம்பை விட நீங்கள் விசேஷமாக சாமி கேட்டிங்களா? பேசினாரா முதல்ல உங்களை கூட? அவர் ஏதோ உட்காந்தாரு, அவருக்கு ஏதோ புரிஞ்சுதோ, ஒரு நூல் எழுதினார், ஒரு புக் எழுதினார். நீங்கள் என்ன பண்ணீங்க? பச்சு அவர் தெளிவாக தான் எழுதினார், நீ எப்படி புரிஞ்சுக்கிற? விண் என்று இறங்கி வினைக்கீழாய் மை கொண்டு கண் என்று காட்டி களிமறுத்தான் நந்தி நேராக சொல்லிட்டுக்கிறான். நேராக சொன்ன மட்டும் புரிஞ்சுது தான் நான் உனக்கு. பார்க்கும் இடம் எங்கும் ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போகிறான், கண்ணுதலால் 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 கண்காட்ட வந்தெய்தி. மனப்பாடம் பண்ணி பாடுறான். கண்ணுதலால் அப்புறமா பாட்டு வர சிவமயமே எங்கும் சிவ. இந்த ஆபத்தானவர்களை நீங்கள் ஒன்றா பண்ணவே இல்லை. நீங்கள் அது ஆபத்தாவோ அசியமாவோ என்ன பண்ணவே இல்லை, உணர்வே இல்லை. பிறந்தா செத்துடுறீங்க, 20 வயசில் செத்தா தப்புன்றீங்க, 80 வயசில் செஞ்சால் சரின்றீங்க. அப்போ சாவை சரின்னு ஒத்துக்கினீங்க, அப்படி தானே? எவனா எதனா சொல்லிட்டு போவான், அவன் பின்னாடி நான் போவேன்றதுலேயே நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? சரி, இப்போ ஆபத்தானவங்களா இல்லையே? நீங்கள் ரொம்ப ஆபத்தானவங்களாக இருக்கிறீங்க. மனிதனாக கூட பழகிறது ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இந்த கருத்து கோட்பாடு சித்தாந்தங்களோட சுற்றிக்கிறானா, அவனை கூட பேசுறதுக்கே கஷ்டமாகுது. ஏன்? திடீர்னு அவன் வேற ஆயிடுறான். பிடிக்காது. இப்போ ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு ஐ லவ் யூ சொன்னான், யோசித்து சொல்கிறதுக்குது. முதல்ல கண்ணிச்சு பார்க்கணும், நின்று பார்க்கணும், சுற்றி பார்க்கணும், அப்புறமா தான் என்ன சொல்லணும், ஐ லவ் யூன்னு சொல்லணும். இப்போ எனக்கு அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு. எனக்கு நான் உன்னை வந்து ஃபக் பண்ணுன்றேன். இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு தப்பாக தெரியாது, நீங்கள் தமிழில் சொன்னால் தான் அவசியமாக தெரியும். ஒரு பிள்ளைய பார்த்து நான் அந்த மாதிரி உன்னை ஃபக் பண்ணுன்னு சொல்லி சொல்லலான்னா யாரை பார்த்து? நீ பொம்பளை தானே, உன்னை தானே சொல்ல பண்ண முடியும். ஆம்பளைக்கிட்ட கூட போய் கேட்டுலாம் பொழுது என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? ஆம்பளைக்கிட்ட போய் ஐ வாண்ட் டு ஃபக் யூன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைக்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவான்? தெரியாது. உங்களை யாரும் கேட்கல, கரெக்ட் தானே? உங்களை யாருன்னா கேட்டாங்க, அப்போ நீங்கள் ஆபத்தை ஒன்றும் சந்திக்கல. கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்திலே இருக்கிறீங்க. கேட்டா இப்பெல்லாம் யோசிக்கக்கூடாது. தர்மமா அது? ஒரு ஆம்பளை போய் ஆம்பளைக்கிட்ட போய் நான் வந்து ஃபக் பண்ணுறேன்னு கேட்கலாமா? கேட்கலாமா? மசாஜ் சென்டருக்கு போகிறீங்க, மசாஜ் பண்ணுன்னு சொல்கிறீங்க, உடம்பெல்லாம் பிடிச்சி விட்றாங்க தானே? அதையும் கொஞ்சம் பிடிச்சி விட்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதெல்லாம் ரகசியம், அது மட்டும் ரகசியம். ஏன்? நான் ஒரு நாகரிக கோமாளி, எனக்கு அது மாதிரி தோணக்கூட தோணாது. கரெக்ட் தானே? காரு பைக்கு வண்டி போனால் ஒன்றோட ஒன்று மோதிக்கு போகுதுன்றதுக்காக இடது பக்கம் போகணும்னு சொல்லி வச்சுக்கிறான். ஒரு சில இடத்துல ஒன் வேனே போட்டு வச்சுக்கிறான். நீங்கள் இந்த என்எல்டி ரோடு போங்க முனையில் வண்டியெலாம் இப்படி வந்து எனக்கு குறுக்க பாய்வான். ஏன்னா அங்கே ஒரு வழி இது கட்டிங்க. அதனால் என்ன பண்ணுவான், ஈஸியாக போய் அப்படியே திரும்பிடுவான். இது அசிங்கமாக தெரில அவனுக்கு.
ஒரு ஆம்பளை போய் ஃபக் பண்ணுவாங்கன்னு கேட்டேன் பாரேன், அதை விட கேவலமான செயல் அது. ஒரு ஆம்பளை போய் ஒரு ஆம்பளை ஃபக் பண்ணுறியான்னு கேட்குறதுக்கு எவ்வளோ அசிங்கம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி 1000 மங்கு அசிங்கம். ஒருத்தன் வண்டி வந்துன்னுக்குது எதிரா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதிரா ஓரமாக போகிறன்றீங்க. உங்களுக்கு இந்த அசிங்கம் புரிஞ்சுதே? நீங்கள் எப்போனா யோசிச்சிங்க நீங்கள் அசிங்கம் பண்ணுறீங்கன்ட்டு? ஆனால் இது என்ன சொல்கிறீங்க? ஒரு வழி பாதை அது, எல்லாம் இப்படி வர்றதுக்கு தானே. கொஞ்சம் தூரம் போய் திரும்ப முடியல உங்களுக்கு. கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு கட்டி வர்றதுக்கு பதில் என்ன பண்ணுறீங்க? குறுக்க பாயிறீங்க. இது அசிங்கம், அது என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? அது அசிங்கமாக இல்லையா? உங்களுக்கு சொல்லவே இல்லை இதெல்லாம் ஆபத்துன்னு, உங்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் என்னவே பண்ணவே இல்லை, ஆபத்து மேலே அக்கறையே இல்லை. இப்போ ஆபத்து உங்களை அறியாமல் வந்துச்சுன்னா தான் கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. ஆமாம் இல்லை, வண்டி எடுக்கும்போது பிரேக் பிடிக்குதான்னு பார்த்துட்டு போகிறது இல்லை. எதிர வர்ற வரைக்கும் வண்டி பிரேக் பிடிக்குதா இல்லைன்னு தெரியதே இல்லை. பிரேக்காக இருந்து ரொம்ப நாளாக ஆகிட்டுருக்கோம். அந்நேரத்துக்கு பிடியில போய் வச்சுருவான். கேட்டால் பிரேக் பிடிக்கலன்றான். ஏன்டா வண்டி எடுக்கும்போதே பிரேக் பிடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு எடுக்கணுமா இல்லையா? சொல்லி தரலையே சார், எனக்கு சொல்லி அந்த மாதிரிலாம். வண்டி எடுக்கும்போது என்ன பண்ணா, பிரேக் பிடிச்சி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பிரேக் பிடிச்சி நிற்கிதான்னு பார்த்துட்டு போகணுன்னு எனக்கு என்ன பண்ணி தரல, சொல்லித்தரல. நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா, யாருன்னா எதனா சொல்லி கொடுத்தா தான் செய்வோம். எனக்கு சொல்லி கொடுத்துறாங்க. லெமன் போடணும், அதை 4 வீலில் வைக்கணும், பூசணிக்காயை உடையணும், பாடிகார்ட் கோயிலுக்கு போனோம்னாக்கா, புது வண்டி வாங்கினா பாடிகார்ட் கோயிலுக்கு போனோம். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. வண்டி எடுக்கும்போது பிரேக் பிடிதான் ஏன் கண்டுபிடினா, அது பிரேக் இருக்குது, அது என்ன பிரச்சனை இருக்குது, பிடிக்குதா? நான் என்ன பண்ணவே இல்லை. இப்போது நான் செய்கிறதெல்லாம் தப்பு. எனக்கு எதனா தெரியாமல் ஆபத்து வந்துச்சுன்னா விபத்து வந்துச்சுன்ட்டு. விபத்து வரவே வராது. விபத்து என்ன பண்ணலாம், தவிர்க்க முடியும். ஆபத்தை புரிஞ்சுக்கலாம். எது எதில் எங்கெங்கே ஆபத்து இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சா எதை தத்துடலாம், நான் விபத்தை தத்துடலாம். பிரேக் ஏன் கண்டுபிடிச்சிக்கிறான்? விபத்தை தடுக்கிறதுக்கு, ஆபத்தை தடுக்கிறதுக்கு, பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. வாழ்க்கையும் நீங்கள் பிரச்சனை வராமல் இருக்குதுன்னா நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தி ஆகணும். யாரை? என்னை முன்னிலைப்படுத்தணும். நான் இந்த பூமிக்கு வந்துக்கிறேன், நான் வாழ்கிறேன், எனக்கு புரியுது, எனக்கு புரியல. அப்போ அந்த வழிகாட்டிங்கள் உங்களுக்கு வேலைன்னா உனக்கு புரிய வைக்கிறது தான். ஏன்னா ஒருத்தன் புக்கு எழுதியிருந்தால் எதுக்காக? உனக்கு புரிய வைக்கிறதுக்கு. அவனுக்கு புரிஞ்சதை சொன்னானா, உனக்கு புரிய வைக்க சொன்னானா? உனக்கு புரிய வைக்க சொன்னான்னா அவன் இப்போ இருக்கணும். அப்போ தான் நீ போய் கேட்கணும். அவன் என்ன பண்ணுவான்? புரிய வைப்பான். ஏன்டா இடது பக்கமே போனோம்? அவன் இடது பக்கம் போகும்போது நீ இடது பக்கம் போது என்ன பண்ண மாட்டீங்க? இச்சிக்க மாட்டீங்க. ரூலாக போட்டால் பிரச்சனை முடிஞ்சிச்சு. வண்டி ஒன்றோட ஒன்று இடது பக்கம் போனோன்னா கூட இடது பக்கம் போகலையே, நீங்கள் வலது பக்கம் போகிறீங்களே, ஏதோ அங்கே போய் கட் பண்ணிக்கலான்ட்டு. லாரி ஹெவி வைக்கலாம் 2வது லைனில் போகணும். பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா 2வது லைனில் போய் அந்த 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 டிவைடர் பக்கத்தில் வண்டி நிறுத்திட்டான்னா நூல் பிடிச்ச மாதிரி அதை கூடவே போய் நிற்பான். அவனா பண்ண மாட்டான் இந்த பக்கமே. ஆக்சுவலாக வேகமாக போகிறவங்களுக்கு தான் அந்த ஓரம். இப்போ என்ன ஆச்சு, வண்டியை அவன் போவானா, இன்னொருத்தன் அதே வேகத்தில் இன்னொருத்தன் போவான் பின்னாடி. பாவம், நம்ம டான்ஸ் ஆடி நிற்போம். ஆமாம், இந்த பக்கம் இந்த பக்கம் அவன் விடுவானா இவன் விடுவானா, அப்படி போயிடலாமா இப்படி போயிடலாமா. கட்சி வரைக்கும் ஒரு போராட்ட காலத்துக்கு அப்புறமா எப்போனா சந்து கிடைக்கும், அது என்ன பண்ண அதில் டக்குன்னு வந்துடணும். ஒரு 5-6 வண்டி ஒன்றே அன்னியத்தி போடுவோம். அப்போ தான் ஒருத்தன் ஆரம்பிச்சிடும் ஆண்டு உள்ளே போவான். ரோடு எப்படி இது? இப்போ விபத்து ஏன் வந்தது? ஆபத்துன்னா என்னான்னு தெரியாமல் விளையாண்டுங்கிறான். அசிங்கம் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துனுங்கிறான். அவனை யாருமே என்ன பண்ணவே இல்லை, சுயமாக சிந்திக்கல. ஜங்கிள் தீரி நான் போயிடணும் ஃபஸ்ட்டு, எதுனா எப்படின்னா இருக்கட்டு. அப்போ அந்த மனிதர்களுக்கு விபத்து வருமா வராதா? மரணம் ஒரு விபத்து. விபத்தில் மரணிச்சிட்டார். அப்போ வயசாகி சத்தம் மட்டும் விபத்து இல்லையா? செத்து போகிற எல்லாருமே விபத்தை சந்தித்தவங்க தான்.
செத்து போகிற யாருமே யார் தான்? நான் அப்படி யோசிக்கிட்டே இல்லை. ஏன் 100 பேர் சாப்பிட்றேன் 1000 பேர் சாப்பிட்றேன் நான் என்ன நினச்சிட்டேன்? ஒரு வாட்டி கூட கேட்கவே இல்லை. ஏன் செத்து போகிறாங்க, செத்து போகிறதுனா என்னன்னு கேட்கவே மாட்டேன்றான். வாழ்க்கை நான்னா கேட்கல, நான்னா யார் கேட்கல, உயிர்னா என்னன்னு போன வாட்டி பேசணும் கேட்கல, விபத்துன்னா என்னானும் கேட்கல, ஆபத்தை கூட விளையாண்டுக்கிறேன் நான். எப்படிங்கிறேன்? அடுத்தவன் லைசன்ஸ் வாங்கிட்டான்ற தைரியத்தில் ஓட்டுனுக்கிறான் வண்டியை. இவன் லைசன்ஸ் வாங்குறதுக்கு நம்பி ஓட்டல. அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஓரம் போயிடுவான், அவன் பாதுகாப்பாக வந்துடுவான். அவனை நம்பி வண்டி என்ன நம்பி வண்டியில் போயினே இருப்பான். ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுருவாங்க, சகிக்க முடியாது. அப்போ தான் அவனுக்கு வண்டியில் எவ்வளோ தூரம் ஓடும்னு தெரியும். முறுக்கி பார்த்து என்ன பண்ணுவான்? அது வரைக்கும் எப்படி போய் நிற்பான்? அவர் வேகத்தில் போகிறார், நான் யார் வேகத்தில் போனான்? நான் என் வேகத்தில் போக வேண்டும்னு கூட எனக்கு தெரியத்தில்லை. என் வண்டி கெப்பாசிட்டி, நான் பிரேக் பிடிச்சிக்கிற வேகம், நான் நிறுத்தினா நிற்கிற என் கட்டுப்பாட்டுக்குள்ளே என் வண்டி இல்லை. அப்போது விபத்துக்கள்லாம் எதனால் வந்ததுன்னா, ஆபத்துன்னா என்ன, ஆபத்து புரியாத வாழ்கிறதுனா என்ன, அதான் பிரச்சனை. ஆபத்துன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரை பின்தொடர்ந்தாலும் நீங்கள் ஆபத்தை சந்திக்கிறீங்க. திடீர்னு அவர் பிரேக் பிடிச்சிருவோம், நிலைமை என்ன? ஒருத்தன் அப்படி தான் வந்து இஷ்டம் எங்களை செங்கல்பட்டில் எக்ஸ் சர்வீஸ் மேனு டீட்டெயிலெலாம் கொடுத்தான். நான் இதுக்கு உண்டான காசை நான் செலவு பண்ணிடுறேன்னா, அது மாதிரி 2 பேர் வீட்டுக்கு போய் கேட்டாங்க. ஃபோன் பண்ணுறான், எங்கள் வீட்டிலலாம் வந்து என்னை மிரட்டுறீங்களான்றான். ரோட்டில் ஒரு நியாயம் பேசினான், இச்ச உடனே ஒரு நியாயம் பேசினான், 4 நாள் விட்ட உடனே இன்னொரு நியாயம் பேசுகிறான். அப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகணுன்றது மட்டும்தான் அவனோட பிரச்சனையாக இருக்குது. ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை வந்து என்ன பண்ணிடணும், அவன் ஓடிடணும். அதுக்காக எந்த எல்லைக்குன்னா போவான், அந்த நியாயப்படுத்தியதுக்காக எந்த எல்லைக்குன்னா போகிறான். இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் சாகுறான். ஒரு மனிதன் ஏன் சாகிறான், ஏன் ஆபத்தை சந்திக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு இனிய சந்தர்ப்பங்களை கடவுள் கொடுத்துனே இருக்கிறார். என்னை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரிய வருது தானே, கடவுள் ஒன்று தான். நம்ம எல்லோரும் எங்கே தாங்கிறான்? கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம். சுத்த வெளியாக இருக்குது, பறவெளியாக இருக்குது, சர்வேஸ்வரனாக அது இருக்குது, நிலாவை இது மாதிரி சூடி வச்சுன்னு இருக்குது. அதனால தான் சிவன் பொம்மை வச்சுக்கிறான்னு தெளிவாக தானே பேசுகிறேன். ஒரு குழப்பமும் இல்லையே, நல்ல தானே சொல்கிறேன். அதனால தாண்டா அது பேர் பெரிய சூடி, அதனால தாண்டா அதை ஆத்தி. யாருக்கு புரியல? யாருக்கு புரியல? நல்லா தெரியுது தானே, ரோடு எதிர வண்டி வருதுன்னு தெரியுது தானே. ஏன் எதிர போகிறான்? கண்டுக்காமனாலும் விட்டு போனோம்ல. ஏன்னா எப்படின்னா போனுக்கிறான், ஓரமாக நின்றுட்டு போயிடலாம் தானே. ஏன் குறுக்க வரான், எதிர வரான்? அப்போ ஆபத்தோடு என்ன பண்ணுறான்? இப்போ விபத்து வருமா வராதா? விபத்து எதனால் வந்ததே? ஆபத்து புரியாமல் விளையாண்டுக்கிறது. அப்போ நான் எல்லாரும் ஆபத்தில் இருக்கிறதுனால அது ஒரு சகஜமான விஷயமாகிட்டேன். ஆபத்து என்ன ஆயிடுச்சு உனக்கு? இடிபடுறது ஒரு சகஜமான விஷயம் தாங்க. வண்டி போனால் என்ன ஆகும்? இடிபட தான் செய்யும். நடந்து போனால் தடி ஊற்று ஒரு சாதாரண விஷயந்தான். குறுக்க வண்டி வந்து ஒரு சாபத்தெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் அவனுக்கு நேர்ந்துச்சுன்னா வேறு மாதிரியும், இன்னொருத்தர் நேர்ந்தால் வேறு மாதிரியும் நினச்சிக்கிறான். யாரோ ஒருத்தர் சாலை விபத்தில் செத்துட்டார். டீட்டெயில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இவர் இப்படி தான் ஓட்டினார், இது மாதிரி நடந்தது, இதனால தான் அவர் செத்தார்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? செத்துட்டாருன்னா அவர் சரியாக இருந்தார், உயிரிழந்தார்னா அவர் சரி கிடையாது. அப்படி தானே? ஒருத்தர் செத்துட்டாருன்னா அவர் சரி. ஏன் இன்னும் தான் இருந்தாலும் இவ்வளோ வேகமாக போயிருக்கக்கூடாது. யாரை? உயிராகிறவரை பார்த்து. ஏண்டா ரோடு வேகமாக போகிறது தானே விட்டீங்க? ரோடு எதுக்கு விட்டீங்க? வேகமாக போகிறது தானே. திடீர்னு டிவைடு மேலே ஏறி ஒருத்தன் குச்சி ஓடி வந்தானே, நான் என்ன பண்ணுறது? ஆனால் செத்துட்டா நியாயம் என்ன பேசுகிறீங்க? சுற்றி வந்தவங்களாம் என்ன பேசுகிறான்? ஏன் கொஞ்சம் பார்த்து வர மாட்டியா நீ? உனக்கு கண்ணு பின்னாடிக்குதான்னு கேட்குறான். அவன் செத்துட்டான்ல, அதனால் அவன் யார் தான்? சரிதான். எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க செத்துட்டா சரின்னு சொல்கிறதெல்லாம்? வாழை வெட்டினா சரின்னுவீங்க நீங்கள். நீங்கள் வச்சுக்கிற சாமியாருங்கள்லாம் யார் பாரு? மத குருமாருங்கள்லாம் யார் பாரு? நீ முன்னாடி வச்சுக்கிறவங்களாம் யார் பாரு? வேலைக்காவாத பீசுங்களெல்லாம் நீங்கள் முன்னாடி வச்சுப்பீங்க. ஏன்? அவன் உனக்கு ஆபத்தை விளைவிக்க மாட்டான். யார்?
அவர் பாவம் கல்யாணம் பண்ணிக்காதவர், பிரச்சனை முடிஞ்சிச்சு. அவர் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டார், பிரச்சனை முடிஞ்சிச்சு. வாழ்கிறாருன்னா உங்களுக்கு வெறுப்பாயிடுது. அவர் குடிப்பார், பாவார், வெடுவார், ஜாலியாக இருப்பார். அவர் எப்படி ஞானியாக இருப்பார்? ஞானின்னா அப்படி தாண்டா இருப்பான். ஏன் வாழ சொல்லி கொடுத்துருவோம், வெத்து விசாவாக இருப்பான். நீங்கள் எந்த மாதிரி ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன் அவனை தெளிவராக்குனீங்க? நீங்கள் எந்த மகான்னா நீங்கள் எடுத்து வச்சுங்க. நீங்கள் மகான்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள் யாராக இருப்பான்னு. வெளிநாட்டு மகான்களே வச்சு நிற்பீங்க. ஏன்னா அவனை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியாது. சாக்ரட்டிஸ் ஒரு சின்ன பையனை வச்சுருந்தாருன்னா ஒத்துப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு எவனுமே அந்த புக்கில் போடவே இல்லை. ராமரை விட கொஞ்சம் பெரியவங்க சீத்தனா ஒத்துப்பீங்க? அது உங்கள் புக்கில் சொல்லவே இல்லை. வலிடானா ஒடிச்சிட்டான்னு சொன்னால் உங்களுக்கு ஒத்துப்பீங்க? வளைச்சி நான் ஏற்றுறான்னா ஒருத்தன் ஒச்சிட்டாயா, ஒச்சவனுக்கு பொண்ணு குத்துறான்னா என்ன அதுதான் பீஸு வேஸ்ட்டாக இருந்தது. ஒச்சாலும் பரவாயில்ல கட்டிக்கொன்று குத்துட்டுருக்குறானுங்க. ஒத்துப்பீங்க? நான் சொன்னேன் முறிச்சிட்டாரா வளைச்சிட்டாரா? உங்களுக்கு மொழி மாற்றும் போது என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க? அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தான் எப்படி தான் சொல்லி விடுறா, நீங்களும் எப்படி தான் இருக்கிறீங்க? உங்களால் ஒத்துக்க முடியாது. முறிச்சிட்டு கட்டின்னு வந்துட்டார் ஆள், முறிச்சாலும் அந்த பொம்பளை ஓடியான்ட்டாருன்னா பொம்பளை மேலே வெறுப்பாயிடும் உங்களுக்கு. அவள் அவ்வளோ வெறியாக இருந்ததுனால தான் அவன் மேலே சந்தேகப்படுகிறான் அவன். நான் சொன்னேன் நீங்கள் ஒத்துப்பீங்களா என்ன? நீ பேர்பட்ட ஆளை செடி ஆம்பளை இல்லாமல் உன்னால் இருக்க முடியாமல் நீ தனியாக எப்படி இருந்த? கேட்டிருக்கலாமா கேட்டிருக்கூடாதா? எப்போ ஒரு பொம்பளை சந்தேகப்படுவான்? வீரியமாக இருந்தால் தான். வேலைக்கு ஆகாத பிசு சுருண்டு பார்த்துங்கன்னா சந்தேகப்படுவான். அது திரும்பி கூட பார்க்காதுன்னா நீங்கள் அப்படி பார்ப்பீங்க? உங்களுக்கு பார்க்க தெரியும் அதுமாரியே. எப்போ ஒரு நான் சந்தேகப்படுவேன்? ஒரு புருஷன் எதுவுமே பண்ண மாட்டார், வேலைக்கு ஆகாத பீஸு சந்தேகப்படுவேன் எந்த பொண்டாட்டினா. ஏன் நல்லா வேலை செஞ்சு காமிச்சா என்ன பண்ணுவான்? நம்ம இவ்வளோ கரையில் நிற்கிறோம், நம்மளே இப்படி பண்ணுறானே, வெள்ளையே அவங்ககிட்ட அவனா மாட்டினா என்ன பண்ணுவான்? எப்போ சந்தேகப்படுவா? இப்போ சந்தேகப்பட்டு நீ சந்தோஷம் பண்ணணுமா துக்கம் பண்ணணுமா? இப்போ சொல்லி தரலையே கேட்றான். என் பொருளடி சந்தேகப்படுறாயா, ஒரே துக்கமாகுது. போனால் உட்கார முடியல, நீ உள்ள பட்டனை செக் பண்ணுறா, முடிக்குதான்னு பார்க்குறா, செருப்பு பார்க்குறா, ஷூவை பார்க்குறா, ஒரே டென்ஷன் ஆகுது, காப்பி தர மாட்டேன்றா, எப்போ பார்த்தாலும். இதெல்லாம் சந்தோஷமான விஷயமா இல்லையா? சந்தோஷமாக இருக்குது சொல்லி தரலையே. இதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் தானே நாங்கள் சந்தோஷப்படுவேன். எனக்கு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கம்மன்னா இல்லையானா இல்லை. அப்போனா நான் எப்படி தான் வாழ்கிறேன்? என் பின்ன என்ன போகிறது தான் என் வேலை. இப்போ ஆபத்தாக கூட வாழ்கிறவனுக்கு விபத்து வருமா வராதா? அப்போ விபத்தை சந்திக்காத ஒரு மனுஷன் இருப்பானா இருக்க மாட்டானா? இருக்கட்டும். இப்போ நான் இந்த உலகம் இப்போ எனக்கு புரியுது. எதிராளி இன்னொரு மாதிரி இருக்கிறார். அவர் சாமியார்னா எப்படி இருப்பார்? குடிக்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். அவருக்கு நம்ம காணிக்கையெல்லாம் கொடுக்குறோம், ஆனால் என்ன பண்ண மாட்டார் அவர்? சோறு சாப்பிடாதுன்ற தைரியத்தை தான் படையல் போடுறான். சாப்பிடணும் என்ன பண்ணுவோம்? பூரா பையன் எப்படி இருக்கிறானுங்க? இந்த சாமி என்ன பண்ணா புடிங்கி சாப்பிட வரும். பாக்கெட்டில் வர என்ன வச்சுக்கிறேன்னு வர கேட்குறது. நான் பிரச்சனை இல்லை, போட்டதே போட்டுருது. என்னான்ட்ட உனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உனக்கு யாரை பிடிக்குது? வாழ வெட்டியில் பிடிக்குது. ஏன் வாழ்கிறவனை பிடிக்கல? வாழ்கிறவனா இருந்தாலும் வாழ்ந்து முடிச்சிட்டான்னா பிடிக்குது. வாழும்போது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? வாழும்போது வாழ மாட்டேன்ற கொண்டாட்டமாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட தான் வாழ்ந்துட்டு போகலான்னு இருக்கிறேன். அதுமாதிரி நான் என்ன பண்ண முடியாது? ஒரு விசேஷமான மனிதன், அவனை நான் தொட்டு பார்க்கணுன்றேன். ஒருத்தர் நினைக்கிறான் நான் கட்டி பிடிக்கலான்னே சொல்லி வச்சுக்கிறேன். என்ன தொட்டு பார்க்கறதுக்கே முடியாது இந்த சமூகத்தில். ஒரு குருனா சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாரு. உடனே பார்க்குறான், உன் பொண்டாட்டியை நான் கட்டி பிடிக்கலாமா? கேள்வி நியாயமாக இருந்தது தானே? அப்போ நான் சாமியார் ஆகிட்டேன்னா என் பொண்டாட்டி நிற்க வச்சுட்டு எல்லோரும் கட்டி பிடிச்சிட்டு அவன் என்ன கட்டி பிடிக்கணும்? நான் சாமியாரா என் பொண்டாட்டி சாமியாராயா? நான் சொல்லி வந்தேன்னா என் பொண்டாட்டி சொல்லி கொடுக்க வந்துக்கிறாளா? என் பொண்டாட்டி ஒன்றா எங்கே போயிடணும்? அவன்
பொண்டாட்டி என்ன பண்ணுமா என்னென்ன வந்துடுமா, அதை கூட என்ன ஏற்பாடு பண்ண சொல்கிறானே, இவனை என்ன பண்ணுறது? இப்போ இது சிரியனுமா துக்கம் பண்ணுமா? அந்த மாதிரி கேள்வி கேட்டால், இந்த கேள்வி கேட்டால் என்ன பண்ணேன் நான்? ஏன் துக்கப்படுறதுக்கு முடியல? புரியுது எங்கெல்லாம் மனிதனுக்கு ஆபத்து ஏற்படுது. நான் கற்று வச்சுக்கிற விஷயம்லாம் எனக்கு என்னவா மாறிச்சே, ஆபத்தாயிடுச்சு. எனக்கு என்ன பண்ண முடியலன்னா அழகாக சொல்கிறான். ஏதோ ஒரு நீ ஒரு ஏதோ ஒன்று அடையாளமாக வச்சு நீ தேன கிடைக்குன்னு நினைக்கிற. ஒரு விசேஷமான பொருள் ஒன்று இருக்குது, விசேஷமான ஒரு பொருள் ஒன்று இருக்குது. இந்த காட்டில் அது நிறைய இருக்குது. கண் உள்ளவன் காணக்கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன், மூக்குள்ளவன் நுகர கடவன் அப்படின்னு சொல்லிட்ட உடனே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்ணில் காதில் மூக்கிலெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கற்பூரம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. காட்டில் போய் என்னத்தை தேடுவீங்க? அவர் கற்பூரம் நான் சொன்னார், என்ன சொன்னார்? ஒரு விசேஷமான பொருள் இருக்குது, அது கண்ணு காது மூக்குக்கு இருக்குதுன்னாரு. ஒருத்தன் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கற்பூரத்தை சொல்லி கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் காட்டில் போய் என்ன தேர்ந்துக்கிறீங்க? நீங்கள் என்ன, உங்கள் கண்ணு தானே, உங்கள் காது தானே, உங்கள் மூக்கு தானே அவர் பார்க்க சொன்னார். ஆனால் இந்த மூணையும் நீங்கள் விட்டு உன்னத்தை சொன்னதை போய் தேடுறீங்களே, எப்படி கிடைக்கும்? என் கண்ணுக்கு எது அழகாக இருக்குது பார்த்தீங்க, என் காதுக்கு எது இனிமையாக இருக்குதுன்னு கேட்டீங்க, என் மூக்குக்கு எது வாசனையாக இருக்குதுன்னு பார்த்தீங்க. யாரை மதிக்கலை நீங்கள்? உன்னை மதிக்காத நீ எப்படி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க முடியும்? பிரச்சனை எங்கே? என்னை மதிக்கிறேன், நான் ரோட்டில் போகிறேன், நான் அடிப்படக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணுவேன்? யாருன்னா ஹெல்மெட் போடுன்னு நான் சொல்லணும். நானே என்ன பண்ணுவேன்? ஹெல்மெட் எடுத்தேன் மாட்டுவேன். எதுக்கு? தலை தான் ரொம்ப முசிச்சும் கீழே வந்து வண்டி ஏற்றினா கூட அண்ணன் ஆகாதுன்ட்டு. அப்புறம் இவனுக்கு லைசன்ஸுக்காக வேண்டி 100 ரூபா 50 ரூபா பிளாட்ஃபார்மில் வாங்கி போடுவேன். என் தலை விசேஷம், அதை பாதுகாக்கணும்னு எனக்கு புரிஞ்சா ஹெல்மெட் எப்படி இருக்கும்? காஸ்ட்லியாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும், நசுங்காது, அடிபட்டா போவாது, பின்னாடி ஆரணிச்சா கேட்கும். இப்போ ஹெல்மெட் போட்டால் காது கேட்கலன்றான். காது கேட்கலையே ஹெல்மெட்டு சரியில்லையா? அப்படி யோசிக்க மாட்டேன்றானே. இப்போது அரசாங்கம் உங்கள் மேலே அக்கறையில் சொல்லுனுக்குதா? அதுவும் அக்கறையில் சொல்லலை. அக்கறை சொன்னால் கம்பல்சரி ஹெல்மெட் போடலாம். எல்லாருமே என்ன பண்ணா? 2 போலீஸ்கார் ஹெல்மெட் போடாமல் போகிறானே அந்த நேரத்தில். வக்கீல்னு போட்டு போகிறானே, வக்கீல் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டா ஹெல்மெட் போட, ஹெல்மெட்டு போடுறதுக்கு பதில் ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறான். இப்போ விபத்து எதனால் நடந்தது? ஆபத்தை கூட என்ன பண்ணுக்கிறீங்க நீங்கள்? விளையாடுறீங்க. புரியவே இல்லையே. என் தலை விசேஷம் புரிஞ்சிச்சானா? கீழே விழுவேன், அடி போடும், ஷூ போடணும், முட்டி தேயும், இப்படிலாம் புரிஞ்சா என்ன பண்ணுவேன்? நான் வச்சுங்கிற வண்டி பாரமானது, காரில் போனால் இது மாதிரி நடக்கும், காருக்கு இவ்வளோ கேப் வேணும், அப்படி தானே? பஸ்ஸுன்னா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எதையுமே புரிஞ்சுக்காத வாழ்கிறதுக்கு காரணம் என்ன? யாருன்னா சொல்லிக் கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதை இல்லை, பயத்தில் தான் செய்வோம். ஃபீஸ் கட்டணமேறதுக்காக ஹெல்மெட்டு போடுவோம். போலீஸ்காரன் பிடிப்பான், சனியே மாமா பார் வயலில் நிற்கிறான், டேய் ஹெல்மெட் யாருக்கு போடுற? அவனுக்கா போடுற? அந்த மனுஷன் பாவம் சம்பளம் வாங்கின்னு வெயிலில் பாவம் காற்றுங்க எடுக்கிறான். சரி, உன்னை மதிக்காத நீ உனக்கு எதுக்கு பண்ணணும்னு அவங்ககிட்ட இருந்து பிடிங்கின்னு போகிறான். என்ன பிரச்சனை? அதனாச்சும் நன்றியோடு கொடுத்துட்டு வந்தியா? பரவாயில்ல, நமக்கு உணர்த்துறான், இருந்தாலும் நம்ம 10 வாட்டி ஹெல்மெட் ஒழுங்காக போடணுன்னு சொன்னியா? அவனை திட்டினே தவிர நீ நான் இல்லை. இப்போ அரசாங்கத்துக்கே சொல்கிற ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு வர, அரசாங்கமே தப்புன்னு வர சொல்கிற, ஹெல்மெட் யாருக்கு போட்ட? அப்போ விபத்து எங்கே நடந்தது? இன்சைட் ஆஃப் த பிரெயின், உங்கள் மூளையில் தான் நடக்குது. ஆபத்தான விஷயத்துங்களை கூட விளையாடுறதுன்ற முடிவெடுத்தது எது? நீ தான். ஆனாலும் உனக்கு என்ன தான் வரும்? விபத்து தான் வரும். நீ விளையாடுறது முழுசும் எதில்? ஆபத்தோடு விளையாடுற. ஏண்டா உன்னை ஒரு கார்ட்டூன் போட்டால் ஒத்துப்பியா? உன்னை ஒரு கார்ட்டூன் மாதிரி போட்டு மூக்கெல்லாம் பெருசாகிற மாதிரி சொல்லி இதான் மில்டன்னா ஒத்துப்பியா?
அசிங்கமாக இருக்காது. கடவுளை கார்ட்டூன் மாதிரி பண்ணி வச்சுக்கிற, உப்பு தண்ணி எடுத்து போய் தள்ள ஊற்றுற, அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தேனை வாங்கி போடுற, அதை நக்கி சாப்பிடுவே நீ? சாப்பிடுவ தெரியுமா? அபிஷேக தேனை, அபிஷேக நெய்யெல்லாம். ஏன்? அதுக்குன்னு தான் செய்கிறான் அதை. அப்போ அவனுக்கு தெரியுது இது கல் மேலே எதுவுமே ஊற்ற போகிறானுங்க, இதுக்குன்னு இதுக்கு தேனுன்ட்டு. அப்போ அது கடவுளுக்கு தெரியாதா? நீ உண்மையிலேயே பக்தியில் ஊத்துறியாத? தேன் எதுவுமே அவனை கல் மேலே ஊற்றுவானா? என் குரு சொல்லிக்கிறான், பண்டு நான் பன்மலர்கள் பறித்து எரிந்தது. போடும்போது எரிஞ்சா இருப்பான்னு நினைக்கிறான் அவன், பொறுப்பாக தான் போட்டிருப்பான். ஆனால் புரிஞ்சவொன்னு என்ன சொல்கிறான், அதையே எரிஞ்சது எத்தனை மிண்டனாய் விழுந்த போதுன்ட்டு வண்டில் எச்சில் கொண்டு போய். அப்போ நீ பூரா ஆபத்தில் விளையாண்டுக்கிறியே, உனக்கு என்ன தான் வரும்? என்னன்னா 80 வயசில் வரும் வந்தால் விபத்து இல்லைன்னு நினச்சின்னு கணக்காக விபத்து இல்லைன்னு சொல்லிடணும். அது ஒரு பெரிய விபத்து, அது ஒரு விபரீதமான முடிவு, கேவலமானது. சாவக்கூடாது, அடங்கணும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிரல் ஊற்றிவிடும். ஒரு ரூல்ஸும் சொல்லாமல் இதெல்லாம் சொல்லிட்டு போய்க்கிறான் ஒருத்தன். அப்போ அடங்க முடியும்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிடறான். சும்மா சொல்லியிருப்பான், அடங்கும் தானே. இப்போ இவங்களாவே என்ன பண்ணுறானுங்க, கை காலெலாம் வளைய முடியுது பாருன்னு ஒரு பணத்தை உட்கார வச்சுட்டு மடிச்சு காமிச்சு ஒரு உரையில் இறக்கி இப்படி ஆயிட்டாரு அப்படி ஆயிட்டாரு. வைத்தியதானமாக தெரில, பாவம் தான் நீங்கள். அப்போ நமக்கு விபத்து ஆபத்தோட விடவே விளையாண்டுக்கிறதுனால விபத்து நமக்கு. ஏன் நான் நிம்மதியாக இல்லை? விபத்து வந்துதா? விபத்து வர்றதுக்கான சந்தர்ப்பத்தோடவே இருக்கிறேண்ணா. கதவு மூடிட்டு கம்மனு சேர்த்து தூங்கின்னு இருந்தா லாரி வந்து மேலே ஏறாது. ரோடு ஓரமாக போனோம் வீடு, 4 கடையை வச்சு வாடகை வாங்கலாம். கரெக்டா? அப்படி தானே யோசிக்குது மூளை. ஆல்மா அங்கே போகிறீங்க, வாடகையும் விற்றுது, எப்போ பார்த்தாலும் வண்டி சத்தம் கேட்டுது, தூங்க முடியலன்றீங்க. வீடு என்னன்னே தெரியாமல் வாங்கிட்டுக்கிறீங்க. வீடு என்னன்னா நிம்மதியாக இருக்கணும். என்னங்க? நிம்மதியாக அமைதியாக பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் விளையாடுறது ஆபத்தை கூட தானே இல்லையா? விபத்து வருமா வராதா? இப்போ ரோடை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன்றாங்க, உங்கள் நிலைமை என்ன? அப்போயே நண்பர் சொன்னார் உள்ளே வாங்கிக்கணுன்னு. அவர் நான் ஆளுடன் பார்த்தா சொன்னார், ஒரு நாள் அந்த வெறுப்பில் கூட சொல்லியிருப்பான், நீ ரோடு வாரத்தில் வாங்கி நல்லாக்கிறியன்ட்டு. சொல்கிறவங்களாம் நல்லதுக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? நீங்களே திரும்ப போய் அது கெட்டது நல்லதாக எடுத்துக்கிறீங்க. கேடு கட்ட பாவி, நீ பாட்டு நல்லா வாடகை வச்சுன்னு வசதியாக இருக்க போகிறான்னு கூட சொல்லியிருப்பான். வாடகை விட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், நீ உள்ளே போய் வச்சுருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணலன்னா, எப்படி வாழணும்னு யாரை கேட்க மாட்டேன்றேன், என்ன கேட்க மாட்டேன். ரோட்டில் போனால் எப்படி போனோன்னு புரியல. மற்றவங்க கூட பேசும்போதும் ரொம்ப ஆபத்தானுள்ளாக்குறாங்க. இப்போ இதெல்லாம் ஓகே, சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த மனுஷன் எப்போ எப்படி மாறுவானே தெரிய மாட்டேங்குது எனக்கு. நான் கூட போய் உண்மையாகிறேன், ஜாலியாகிறேன், டென்ஷன் ஆகிட்டான். எங்கள் வீட்டில் வந்து என்னை விட அதிகமாக குடிக்கிறான். நான் கூட என் பொண்டாட்டி இப்படி கொஞ்சம் தெரியல, இப்படி கொஞ்சிறான். என் பொண்டாட்டியும் யார் அவ்வளோ பார்த்ததில்ல, இவ்வளோ அவனை இப்படி பார்த்துக்கிறா. டென்ஷன் ஆகிட்டான். விபத்து எங்கே நடந்தது? இப்போ அங்கேயா இங்கேயா? நீங்கள் 100% ஆபத்துங்களெல்லாம் புரிஞ்சு வழக்கத்துக்கு நீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வரது விபத்து கிடையாது, வராது. ஏன்? ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க, பிரேக் இருக்குது, வண்டி வருது, என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்? ஓரம் போய் நின்றுருப்பீங்க, பிரேக் போச்சு. அவன் தான் என்ன பண்ணியிருப்பான்? நீங்கள் வெறும் வேடிக்கை பார்க்குற மனிதராக மாற்றுவீங்க. உங்கள் மனதளவில் நீங்கள் 100% சரியாக வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவங்க தான் வேதனைப்படுவாங்க. உங்களுக்கு என்ன இல்லை? ஏன்? உங்களெலாம் புரிஞ்சிச்சே. நீங்கள் ஆபத்தை கூட விளையாடல, புரியுது. மனுஷன்னா இப்படி தான் இருப்பான், அப்படி தான் இருப்பான், எப்போனா எது வேணா நடக்கும்னா
கையில் 10 ரூபாய் ஏன் வச்சு சொல்கிறான்? எப்போனா பஞ்சர் ஆகிடும். அப்படி தானே? நீங்கள் பாதுகாப்பு கருதி சில பொருளை வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்கலாம்? எங்கேயுமே எப்போவுமே உங்ககிட்ட கடவுளும் உண்மையுமே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே வாழலாம்? எங்கே வாழலாம்? நான் சாக பிறக்கலை, இறைவனோட சேர பிறந்துக்கிறேன். யார் முடிவு பண்ணா? நான் தான். நான் கொண்டாட்டமாக தான் இருப்பேன். பித்தியாருக்கு புரியலனா அது யார் பிரச்சனை? அசிங்கமாக பார்த்தாலும் அது யாருது? அப்படி அசிங்கமாக தான் நீங்கள் பண்ணாதீங்க, அவ்வளோதானே. உங்களுக்கு கறி பிடிக்கல சாப்பிடாதீங்க, மீன் பிடிக்கல சாப்பிடாதீங்க. இதை உங்களுக்கு நான் சொல்லலாம் சொல்லின்னு தெரியுங்க, அது யார் பிரச்சனை? நான் கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு யார் முடிவு எடுக்கணா? நீங்கள் உங்களை மதிக்கலை, அப்போ என்ன பண்ணுவீங்க? தன்னை மதிக்காத ஒரு மனிதனுடைய செயல் எப்படி தான் இருக்கான்? ஆபத்தானது. தன்னை மதிக்கிறவன் செஞ்சால் அதை அவன் மதித்து அவன் செய்வான், மற்றவங்களாம் அவனை மாற்ற முடியாது. ஏன் இவன் போராடி வந்து இவங்ககிட்ட சொல்கிறா அந்த சரி கிடையாது, நான் ஒத்துப்பான். ஏன் சரி கிடையாதுன்னு தெரிஞ்சு தான் இட்டுன்னு வந்தேன், நீ சரி அந்த தூரமாக இருன்னு சொல்லிட்டு போவான். அப்படி தானே? அந்த ஆள் யார் தான்? ஆம்பளைக்கிட்ட எப்படி பழகிக்கா? அப்படி பழகிக்க. ஆம்பளை ஒன்றுனா ஆம்பளையை பழகிக்கோ, இல்லைன்னா என்ன பண்ணாதாங்க போவாது. அப்படி தானே சொல்லணும். ஏன் ஆம்பளையை தள்ளுறான்? அப்போ ஆபத்தை கூட விளையாடுறது யார் தப்பு? கத்தி எதனா பிரச்சனையாக எடுத்து கீறினா, ஒருத்தன் கத்தியை எடுத்து குத்திங்கன்னா இல்லை கீறிங்கன்னா இல்லை துப்பாக்கி தொடச்சா அவங்க வெட்டின்னு செத்துட்டான். துப்பாக்கி வச்சுன்னு துப்பாக்கி மேலே எதனா தப்புக்குதா? என்ன பண்ண தெரில அவனுக்கு? துப்பாக்கியை துடைக்க தெரியல. அப்படி தானே? யாருன்னா குண்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு ஃபயர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு துடைப்பாங்க. துவைச்சது யார் தப்பு? இப்போ எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் போட்டு ராடை வச்சு அமுகளை கை வச்சு வரல அமுக்குனான், தலை மட்டும் தனியாக எகிரிச்சு. இப்போ விபத்து நடந்துச்சாங்க. விபத்து ஏன் நடந்தது? அது ஆபத்தான பொருள் எப்படி கையாளனா? வெங்காயம் நறுக்கினே கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, கத்தி வெட்டிச்சான். கத்தியை வச்சு பாட்டு தானே கேட்ட, கத்தியை கறி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் தான் பாரு. வெங்காயமும் வெட்டணும் பாட்டும் கேட்கணுன்னா விரலையும் தான் என்ன பண்ணுவேன்? உனக்கு தெரியும்னா, உனக்கு திறமை இருக்குதுன்னா நீ என்ன வேணா செய்யலாம் தானே? எனக்கு வெங்காயம் பழகிடுச்சு, இல்லை வெட்டாது. அது மிஷின்லாம் வந்துடுது இப்போ வெங்காயம் வெட்டுறதுக்கு, அதில் போட்டு அமைக்குங்கிறேன் மேலே, அதுக்கும் டிவைஸ்க்குது. அப்போ பாட்டு கேட்டுனா அமுக்கலாம் தானே? அது ஆபத்துன்னு எனக்கு புரிஞ்சிச்சேன். இப்போ ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டலாம் தானே? பிரேக் இருக்குதுன்னு நம்பி ஓட்டலாம் தானே? என்னால் பிடிச்ச முடியும்னு ஓட்ட முடியும் தானே? நான் வாழ வானானே சொல்ல, எங்கெல்லாம் ஆபத்துக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சேன். நான் இப்படி வாழலாம் நான். இப்போ பிரச்சனை எங்கே? விபத்து எப்போ நடந்தது? ஆபத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு என்ன பண்ணேன் நான்? கத்திக்கு வெட்டும், வெங்காயத்தையும் வெட்டும், விரல் வெட்டாமல் பார்த்துக்க வேண்டியது என் வேலை. பாட்டு கேட்டான்னா கேட்க கட்டினா, பாட்டு கேட்டதும் பிரச்சனை கிடையாது. பாட்டை கேட்கும்போது கையை கவனிக்க மாட்டேன்றது தானே பிரச்சனை. என் பிரச்சனை எங்கே? இப்போ உடனே ஒருத்தர் சொல்லித்தரார் என்னான்ட்டு, வெங்காயம் வெட்டும்போது வெங்காயத்து மேலே கருணையாக இருங்க, அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்கள், ஓம் வெங்காயாய நம அப்படின்ட்டு கத்தி எடுத்து கத்தியாய நம அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது நான் வெங்காயம் நறுக்கிறேன் தானே, தயிர் பச்சடிக்கு நறுக்குகிறேன். வாழ்க்கையை விட்டுட்டு வெங்காயம் வெட்டுறத வேலை. வெங்காயத்தையும் விட்டு வாழ்க்கையை என்ன பண்ணேன்? கொண்டாடு, தப்பு கிடையாது. அப்படி தானே? இப்போ ஆபத்துகளெல்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா விபத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் ஆபத்துன்னு புரியாமையே வாழ்ந்துக்கிறீங்களே, எது ஆபத்துன்னே உங்களுக்கு தெரியாது. தன்னை தெரியாமல் வாழ்கிறதே ஆபத்து இல்லையா? வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க, நம்புறீங்க, என் காலில் எந்த தைரியத்தில் ஊறீங்க? ஆபத்தை கூட விழ இல்லையா? நீங்கள் ஒரு அசிங்கம் பிடிச்சவனை போய் காலில் விழலாமா? எவ்வளோ டீசெண்டான ஆள்லாங்கிறாங்க தெரியுமா? காலெலாம் விழ மாட்டேன். ஏன் அவன் ஊந்தும் விட்டாங்க. உஷாராக இருக்கணுமா இல்லையா? எவ்வளோ நேரம் உஷாராக இருப்போம் வாழ்க்கையில்? வாசனை தானாக உள்ளே போயிடும். மலர்கள் உன்னை என்ன பண்ணிட்டான்? உன்னை கவர்ந்து இழுத்துரும். நான் அப்படி தான் கவர்ந்து இழுத்துருவேன் எப்படி இருந்தாலும்.
உண்மையாக இருந்தீங்கன்னா. என்னை 1.5 வருஷம் 1 வருஷமெல்லாம் வீடியோ பார்த்துன்னு இருக்க முடியாது, ஓடியாந்துருவான். ஏன்? அது கவர்ந்து இழுக்கும். உண்மை தெரிஞ்சணுன்ற வெறி உண்டாயிடும். அப்போ அவ்வளோ நாளும் போராடினுக்கிறீங்க. சரியா தப்பா சரியா தப்பா இந்த போராட்டத்துக்கு முடிவுக்கு வந்து எப்போனா ஜெயிச்சிட்டிங்கன்னா வந்திருப்பீங்க. அப்போ ஆபத்தோடவே வந்திருப்பீங்க. வந்தால் விபத்துன்னு வந்துடும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆள் இல்லையே இவன் அப்படின்னு ஆகிடுவீங்க. அப்போ பிரச்சனை உங்ககிட்டயா அங்கேயா? எதிராளி வந்து இடிச்சான்னா காரணம் யார்? அவனா நீயா? உனக்கு கண் தெரியுதா இல்லையா? சொல்கிறதே இல்லை. அவன் வந்து இஷ்டம், அவன் சரியாக வரல, அவன் வண்டியில் பிரேக் இல்லை. எல்லா மாதிரி ஆளும் தானே வண்டி ஊரில் வாழ்வான். யாருன்னா தப்பு செஞ்சால் அவன் தப்பு செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்தது யார்? நான் தான். ஆனால் புரிஞ்சுக்கலாம்ல. ஒரு ஆள் எனக்கு எதிராக போனால் அவனை புரிஞ்சுக்கலாம் தானே. ஆபத்து அவனுக்கா எனக்கா? நான் சரியாக இருந்தால் யாருக்கு பிரச்சனை? எதிராளிக்கா எனக்கா? நான் யாரையும் எதிரியாகவே ஆக்கிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி வாழலாம்? யாரும் என்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் ஏற்றுக்க தயாராகிறேன். ஏன்? எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது அவசியம் இல்லாதது. எல்லாருக்கும் எல்லோரும் பிடிக்கும், எல்லாருக்கும் எல்லாம் தேவைப்படுறாங்க, அவசியம் இல்லை. எல்லாம் சொல்லலாம் புரிஞ்சுப்பாங்க. நான் 108ன்னு சொன்னால் உலகம் முழுசும் திவ்ய தேசன்றான் பைத்தியக்காரன்னாக்கா நான் என்ன பண்ண முடியும்? நியாயம் தானே அவங்க பார்வை. ஏன் சீரியஸாக கற்று வச்சுக்கிறாங்க? 108 திவ்ய தேசங்கள் 12 ஜோதிர்லிங்கங்கள்னு தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்க எப்படி தான் இருப்பாங்க? பிரச்சனை அங்கே இல்லையே. எனக்கு புரியுது. அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தானோ அதெல்லாம் பிடிச்சி வச்சு என்ன பண்ணிப்பான், தெரிஞ்சு நிற்பான்ட்டு. அப்படி தானே? கோல்ட்ரு இப்படி தான் இருக்கணும் ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்யா. ஃபாரின்லேருந்து கோல்ட்ரு வந்து கொடுத்தா இது கோல் இல்லைங்க தகுதுன்றான். ஏன்? அவன் கோல்னா எப்படி இருக்குன்னு நினச்சிக்கிறான், முக்கோணம் மாதிரி வந்து வேல் மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஏன்னா அவன் அதில் வேலை செஞ்சதே இல்லை. ஸ்கொயராகவும் கூட இருக்கும். நான் அவனுக்குன்னு பொறுப்பாக வாங்கி வந்து கொடுத்தா என்ன பண்ணுவான் பார்த்துட்டுன்ற? நம்ம போன பேர் விசில் அடிப்பான். கொதிப்பு வாங்கிட்டு வாங்கினா ஏன்? அவனுக்கு தெரியாது. எம்சாண்டில் பூச மாட்டேன்ட்டான் ஒருத்தன். எம்சாண்டு மணல் கிடையாது, மணலில் தான் நான் பூசுவேன். நடி அது எடுத்து வச்சாலும் அதே தான் ஒட்டி செவத்தில் அதையும் தேய்ச்சா தேயிண்டா. அவனுக்கு எஞ்சி கூத்து அடி கற்று கூத்து. ஆமாம் இங்கே பூச முடியுதுன்றான். அப்புறமா புரியுதா? இந்த முடிவெடுத்துட்டு வாழ்க்கை எப்படி தான் இருக்கான். அவனுக்கு கடவுளே தெரியாது. நான் பக்தி உள்ளவன் நம்புகிறான். அவனை என்ன பண்ண முடியாது? நான் என்னை விட ஒரு பக்தியானவன் இல்லைன்னு ஒருத்தன் பேசிக்கிறான். அவனை நம்ம எதனா செய்ய முடியும்? ஏன்? நான் நாடாரு அவர் பறையருன்றான். நான் எதனா பேச முடியும் அவனை? ஏன்? இன்றைக்கி ஒரு பாதிரியார் பேசுகிறாரு, 18 பேருங்களுக்கு வந்து தள்ளப்பட்ட ஜாதிகள்னு அதில் பறையணும் நாடனும் ஒன்றுன்றார். அவர் பறையன் நாடான்லாம் அவர் எல்லோரும் ஒரு லிஸ்ட்டில் ஆக்கிட்டார். இவங்கெல்லாம் கோயில் உள்ளே வரக்கூடாது, இவங்க இந்த மதம் இது மாதிரி ஆக்கி விட்டுச்சுன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் நாடார் கிறிஸ்துவர். அவர் நமக்கு ஒரே சந்தோஷம், நம்மளே அவர் ஜாலியில் சேர்த்துனாரு, சந்தோஷப்படலாமா? ஆபத்து. ஆபத்து எப்படி இருக்கான்? தூண்டில் போட்டு என்ன பண்ணுவான் உன்னை? ஜாதி மதம் மொழின்னு போட்டு என்ன பண்ணுவான் உன்னை? இழுப்பான். அது மீன் என்ன ஆகிடுவேன்? வேல்யூ பண்ணுறது இல்லை. ஆபத்தாக கூடவே விளையாடி என்ன என்னங்கிறான் ஒரு மனுஷனா அசிங்கமாகறான். வாழ முடியாது, கஷ்டம். இந்த உலகம் எப்படி இதே ஆபத்துகளை உருவாக்கிக்குது. வண்டியெல்லாம் இல்லை, மாட்டு வண்டி வச்சுக்கலாமா? ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை, என்ன வச்சுக்கலாம்? மாடு முட்டி சேவ மாட்டான். ஒருத்தன் வந்து போயினுக்கிறான், மாடு வண்டி வந்து நிற்குது, சைடில் பார்க்குது, கலராக போட்டுக்கிறான்னு ஒரு குத்து செத்துருக்க மாட்டானா? கார் கண்டுபிடிச்சதோ மாட்டு வண்டி கண்டுபிடிச்சதுனாலேயே சாவலை. மாடு குத்தோன்னு புரிஞ்சுன்னு வாங்கிட்டு போயிருக்கணும். அவனும் கூட திமிரா மாட்டு பண்டிகை கூட போய் சைடில் போய் அதை கூட டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போய் என்ன பண்ணான்னு நினைக்கிற? மாட்டு வண்டி போனாலும் என்ன பண்ணியிருந்துருக்கணும் மனுஷன்? மாடு புரிஞ்சுன்னு போயிருக்கணும். என்ஜின் கண்டுபிடிச்சோன்னே என்ஜினை கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கணும். என்ஜின் கண்டுபிடிச்சி மாட்டு வண்டிக்கு பிரேக் இருக்குதே, ஏன் இல்லை பிரேக்கு? 2 கூறான கொம்பு வச்சுங்கதா இல்லையா? அங்கே ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மாட்டு வண்டியில் ஓட்டின்னு போகிற தென்னாட்டில் ஓடி போய் கீழே வந்து சக்கரை மேலே ஏறி செத்துட்டு போயிட்டு இருப்பாரா மாட்டாரா? மாடுக்கு தெரியும் எஜமா கீழே விட்டுக்கிறான்னு. இழுத்துருக்குமா இழுத்துருக்காதா?
செத்துருப்பான் தானே. ஏன்னா அப்போ தகவல் தொடர்போ பத்திரிக்கை இல்லை. இந்த என்ன பண்ணியிருப்பாங்க, மாடு வண்டி போகும்போது இந்த ரோட்டில் 4 பேர் மாடு குத்தி செத்தாங்க, செத்த ஒரு பெரிய இது இந்த வயசு, அவர் இந்த இடத்துல குத்தி இந்த ஆர்கான்லாம் போச்சு, அப்படி தானே. இப்போ லிஸ்ட் எடுக்கிறாங்க. பூந்தமல்லி ஹைவேஸில் டெய்லியும் 8க்கு மேலே ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன் கணக்கு எடுக்கிறாங்க, 30 நாள் யார் எழுதினேங்கிறாங்க, உடனே போட்டு டோட்டலாக பண்ண ஒரு நாள் விபத்தே நடந்திருக்காது. ஆனாலும் டெய்லியும் 8 நடக்குதுன்ட்டு இனி போய் 8 நடக்கலைன்னு பார்க்க முடியும் உங்களால்? அது ஒரு கணக்கு. சொம்மனை என்ன பண்ணுகிறான், சொல்லி வச்சுக்கிறான். அது மாதிரி நாம் அந்த 8 பேரில் நான் ஒருத்தனை ஆகிட போகிறேன்னு நினச்சினே ஓட்டினேன்னா என்ன ஆகிடுவேன். அதுவும் ஃப்ளைட்டில் போனால் ஒரு ஃப்ளைட்டே காணும், மலேசியா ஃப்ளைட்டுன்னொடனே இப்போ ஃப்ளைட்டே போகாமல் விட்டுலாமா? கொஞ்சம் போனால் எரிஞ்சிச்சு 4 பேருன்னா இப்போ நடக்குமா நடக்காதா தெரியாது. நடக்குமா நடக்காதுன்னா தெரியாது தானே வாழணும். ஆபத்தெல்லாம் எப்போன்னா தெரிஞ்சிச்சு சரி அப்படின்னு நினைக்கிறது தான். நான் எப்போவுமே கவனமாக இருப்பேன். யார் எது வேணாலும் எனக்கு எதிரியாக மாறலாம். எப்போ வேணால் யாருன்னா எதிரி ஆகிடுவாங்க. அப்படிலாம் எனக்கு புரிஞ்சு எப்படி வாழலாம் எல்லோரும் கூடுவான். நீங்கள் 100% உங்கள் நண்பரை நம்புறது உங்கள் தப்பா அவர் தப்பா? 2 பேரும் புதையல் எடுக்க போய் புதையல் பார்த்தோன்னே வெட்டின்னு செத்துட்டுருக்குறானுங்க. ஏற்கனவே இப்படி தான் 100 பேர் செத்துக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையா? அப்போ பிரச்சனை எங்கே? பங்கு போகிறதுல தான். அப்படி தானே. கொள்ளைக்கு போனாலும் கூட்டு உதவுதுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன் கூட இட்டு போனேன்? பணம் ஒருத்தனை சாவடிக்கிறதுக்கான கருவியாக மாறிடும்னு புரியுது உனக்கு. அப்போ மண் பொண்ணு இது தான் என்ன பண்ணோம், ஒருத்தனை அசிங்கமாக்கிடும். அதுக்கு தான் ஆன்மீகத்தில் அதை சொன்னான். இவனை நினச்சிங்கன்னா பொம்பளையே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நினச்சிங்கிறான். உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை எங்கே வரும்? பொண்ணால் வரும். உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை எங்கே வரும்? மண்ணால் வரும். உங்கள் 2 பேருக்கும் எங்கடா பிரச்சனை வரும்? புகழால் வரும். இதை விட்றான்னா மொத்தமாக பொம்பளை விட்டுலான்றான் ஒருத்தன். மொத்தமாக வாழ வேணும்னு கோமணம் கட்டிலான்றான். என்ன புரியாமல் போயிட்டானுங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ தப்பு எங்கே நடக்குது? மூளை சரி பண்ணிட்டீங்கன்னா அப்போ விபத்துன்னு ஒன்று இல்லாமல் வாழணும்னா எப்படி இருந்தேன் நான்? என்ன முன்னிலைப்படுத்தணும், சுற்றி எங்கெல்லாம் ஆபத்து நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கின்னு நண்பன் ஆபத்தாக மாட்டுவானா இல்லையா? மனைவி ஆபத்தானவளா மாட்ட மாட்டாளா? காதலி ஆபத்தானவளா மாட்டாளா இல்லையா? ஏன்னா எல்லோரும் எப்படி தாங்கிறான், வாழ தெரியாமல் இருக்கிறான். அவனை விட்டுட்டா வாழ்கிறான்னு நினைக்கிறீங்க. ஒருத்தர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட வாழ்ந்துங்கிறான். அது மீட் பண்ணவே முடியாது நம்மளால். நான் தெளிவாக சொல்லிடுறேன், நான் குடிப்பேன்டான்னு. குடிக்க மாட்டார் பொய் சொல்கிறாருன்னே கமெண்ட் எழுதிங்கிறான். நான் கறி சாப்பிடுவேன்டான்றேன். இந்த ஆள் பொய் சொல்கிறான். இவ்வளோ தூரம் ஞானத்தாக இருக்கிறான்னா அவன் கறி சாப்பிட மாட்டான்றான். தப்பு எங்க? நான் ஒரு முள்ள மாதிரிடா முடிச்சு வைக்கலன்னாக்கா ஒத்துக்க மாட்டேன்றான். இல்லை இவ்வளோ பேசுகிறான்னா நல்லவராக தான் இருப்பாருன்னு வர சொல்கிறான். அது ஒரு பெரிய ஆபத்து. இவ்வளோ அசிங்கமானவனாண்ட நான் என்ன கற்றுக்குதுன்றான். இவன் ஒரு ஆபத்து. பிரச்சனை 2 பேரும் என்ன தான் ஆகிட்டுக்கிறானுங்க. அவனுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தான்னா அவன் என்கிட்ட எப்படி வருவான், வின் பண்ணிவிடுவான். அவனுக்கு என்ன என்கிட்ட தேவைன்னு தெரியல. பிரச்சனை எங்கேப்பா? என்கிட்ட அவனுக்கு என்ன தேவைன்னு தெரில. நீயாவே உன்னை கொண்டாடுவேன்னு சொல்கிற மனிதன் இல்லை. நீ இப்படி கொண்டாடுவேன்னு சொல்கிற மனிதன் தாங்கிறான். நீ இப்படி இருந்தால் தான் என்ன பண்ணுவேன், நான் உன்னை கொண்டாடுவேன். நீ அப்படி இருந்தியானா நான் ஒரு ஃபீலர் கேஜி வச்சுக்கிறேன். அந்த கேஜுக்குள்ளே என்ன பண்ணல போகல. நோகோ போட்டு பார்க்குறான். இதெல்லாம் இது நோகோ. இந்த நோகோ தான் பெருசாகுது. ஓகே அப்படின்றான். உனக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு. குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குழல். அந்த திருக்குறள் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். எதுக்கு நானும் நட்பு பாராட்டத்துக்கு குணம் குற்றம்லாம் நாடு தேவையில்ல. ஒரு நட்பு பாராட்டத்தில் வேறு இடத்துல சொல்லிக்கிறாரு. அதனால் அவர் ஜெயிச்சிட்டார். அப்போது ஒருத்தனை பார்த்து குணமும் குற்றமும் எப்போவுமே இருக்குன்றதை தான் சொல்கிறார். மிகை நாடி மிக்க கொள்ளுன்றது உன் அறியாமை. நீ எந்த மாதிரி ஆளுன்னு செக் பண்ணுறான். அவன் நேரில் இருந்திருந்தானா உனக்கு கதை வேறு சொல்லியிருப்பான். ஆள் இப்போன்னா இல்லை, நேரில் இல்லை.
அப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒரே சுற்றி என்ன தான் இருக்குது, ஆபத்து தான். சர்க்கரை அதிகமாகுதுன்னு சொல்லிப்பாரு. பத்திரகாளி ஆகிட்டாலும் என்ன பண்ண முடியும்? மூடு நல்லா இருந்தாக்கா அதில் வேறு ஏதோ பண்ணி கொடுப்பாங்க, இல்லை வேறு காஃபி இது தரலாம். சரி, மூடு அவுட்டுன்னா அப்படின்னா மூஞ்ச பார்த்துட்டு தான். இப்போ நீ நல்லா இருக்கீரியா? எதுக்குங்க காஃபியில் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாகுதுன்னு சொல்லலாமா? சொல்லிட்டு தானே. ஆனால் கேட்கும்போது எப்படி வேணும், ரிக்வஸ்டேஷனாக பேசணும் சில பேருக்கெல்லாம். அப்போ புரிஞ்சுக்கணும் யார் எப்போ ஆபத்தானவங்களாக மாறுறாங்க. நம்ம மாறி மாறி நம்ம என்ன பண்ணிட்டோன்னா நம்மளே ஏந்துட்டோம். அவனுக்கு ஒரு மூஞ்சி, இவனுக்கு ஒரு மூஞ்சி, இவனுக்கு ஒரு மூஞ்சி காமிச்சு நமக்கு என்ன மூஞ்சினே தெரியல. இப்போ நம்ம மூஞ்சி எது இல்லை நம்ம மூஞ்ச வர காமிச்சா ஒத்துக்க மாட்டாங்க. வரும் இப்போ ஆளுக்கு மூஞ்ச காமிச்சு என்ன பண்ணேன் நான், ஏன் மூஞ்ச மறந்துட்டேன். சுயமுகத்தை மறந்தவர்கள் ஆபத்தானவர்களா இல்லையா? சுற்றி மனிதர்கள்லாம் ஏன் ஆபத்தானவர்களாக மாற்றிட்டாங்க? அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா எப்படி வாழ்வாங்க? நான், ராமன், என் மனைவி சீத்தை, நாங்கள் எப்படி தான் இருப்போம், ராமர் சீத்தையாக தான் இருக்க போகிறோம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, யாருன்னா ராவணன் வீட்டுக்கு வந்தால் சேர்ப்பாங்க? ஏன் சேர்க்க மாட்டாங்க? அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, நான் ராமன் நீ சீத்தை, அதனால் என்ன கூடாது, வீட்டில் யாரும் வரக்கூடாது ராவணன். அப்போ அனுமானை சேர்த்துக்கலாமா? அனுமான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், கோழி கும்பிட்டு போட்டு கீழே உட்காந்துருந்துருக்கணும், வாளோடு வந்திருக்கணும். அது அஞ்சறிவோடு தான் இருக்கணும். அவருக்கு ஃப்ரெண்டு யார்? அஞ்சறிவோடு தான். ஏன் ஆறு இருக்க கூடாது? கூடவே தம்பி இருந்துக்கிறான், அந்தால அந்த பொம்பளை சொல்லிட்டுக்கிறான்னு அவனை வச்சுட்டு பேர் என்ன வச்சுக்கலான்னு கேட்டுக்கிறா. இது போய் தான் வெளியே போனான்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய போகுது. இப்படி தான் கதை நானுங்கன்னு சொன்னால் ஒத்துப்பீங்க? ஆனால் கதையில் இப்படி தான். உன் நோக்கம் எனக்கு புரிஞ்சிச்சுடா லட்சுமினா, உன் நோக்கம் எனக்கு புரிஞ்சிச்சு. ராம எப்போ சாவான், நீ என்ன கூட எப்போ வாழலாம்னு நினச்சினுக்கிறேன்றா. அப்போது இவளுக்கு ஆசை இருந்தா அவனுக்கு ஆசை இருந்ததா? சீதையை சந்தேகப்பட்டதுக்கு காரணம்லாம் எப்படி உள்ளாங்குது பார்த்தியா? நான் கதையை பற்றி பேசலாம் வரல. உங்களுக்கு சுற்றி ஆபத்தான விஷயங்களை படிக்கிறீங்க, ஆபத்தானதை வச்சுருங்க. ஒருத்தர் ஆக்சிடென்ட்னா செத்தா பரவாயில்ல, நீங்கள் முன்மாதிரியாக வச்சுருவங்களாம் எப்பேற்பட்டவனுங்க? கோடிக்கணக்கான பேர்களை கொலை பண்ணிட்டவனுங்க. அவங்கள நீங்கள் என்ன சொல்லுங்கிறீங்க, பெரிய மக்கு மாங்காங்கெல்லாம் மகான்னு சுற்றின்னு திஞ்சுங்கிறீங்க. எவனா ஒருத்தர் உண்மை வந்து சொன்னாக்கா அவங்களோட இவர் அப்படின்ட்டு வர சுருக்கி போனவொன்னே நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. விபத்துன்ற பேரில் என்னால் முடிஞ்சதை என்ன பண்ணி வச்சுக்கிறேன், சொல்லி வச்சுக்கிறேன். இல்லைங்க நாங்கள் ஆபத்தானவர்கள் தானே, நானே பண்ண முடியாது. நீங்கள் ஆபத்தானவர்களாக இல்லாமல் போனோன்னா நீங்கள் என்ன பண்ணோம்? அப்போ உங்களை பார்த்து நீங்கள் ஆபத்து இல்லாதவர்கள் நான் நினைக்கணுன்னா என்ன பண்ண? நீங்கள் உங்களை முழுசாக புரிஞ்சு நீங்கள் வாழ்ந்தால் போதும். அப்போ அதில் கரெக்டாக இருக்கலாம் தானே? நான் ராமன், நான் சீத்தை, பிரச்சனை கிடையாது தானே? அப்போ நீங்கள் ஒழுக்கமாக வந்துடுவீங்க, பிரச்சனையும் கிடையாது. என்ன நினச்சிட்டு போகிறாங்களோன்னு கிட்டே வந்துடுது. ஆல்மா கொஞ்சம் நெருங்கி போனாங்கனாக்கா அசிங்கமாக நினச்சிருது. யார் தப்பு? நான் தான் ஆபத்தானவன், என் கூட ரொம்ப உஷாராக இருந்தேன். ஆல்மா நீங்கள் உஷாராக இல்லைன்னா விபத்து ஏற்பட்டுரும். நான் ஒரு ஆபத்தானவன். என்ன மாதிரி ஆபத்தான மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது. ஆமாம், நீங்கள் இது வரைக்கும் படித்ததெல்லாம் வேறன்னுவேன், நீங்கள் படித்ததே தப்புன்னுவேன், நீங்கள் பார்த்ததே தப்புன்னுவேன், நீங்கள் விட்டக்கரை தொட்டக்குறைனா நான் வேறு ஒன்று சொல்லுவேன். அம்மா நீங்கள் நிறைய படிச்சுட்டு வந்து இங்கே பேசுவீங்க, ஒன்றுமே இல்லைன்னுவேன். நீங்கள் யாரையோ படிச்சுட்டு 3 4ன்னுவீங்க, நான் இல்லை 1ன்னுவேன். மகாகவி காளிதாஸ் தான் நான். ஆமாம், நான் ஆபத்தானவன். என்னை கூட பழகினா உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு. விபத்து ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, நான் ஆபத்தானவனாக இல்லைன்னா நீங்களும் என்ன ஆகக்கூடாது, ஆபத்தானவனாக இருந்தாலும் நான் பழகி என்ன பண்ணுவேன், அது கூறான வாழ் தான் நான் என்ன பண்ண போகிறேன், அதை வச்சு அது ஒரு கருவி தான், அதை நான் என்ன பண்ண போகிறேன். உஷாரு. இருக்கிற கருவியிலேயே ரொம்ப ஆபத்தான கருவி குரு தான். அவனை விட அவமானப்படுத்துறதுக்கு ஒருத்தவனுக்கு கிடையாது. நீங்கள் குருவை சந்திக்கலனாலும் உங்களுக்கு தெரியல. நிறைய பேர் அந்த பிரச்சனைக்கு போய் தான் வருவாங்க. என்னை பார்க்குறவங்களாம் என்ன ஆவாங்கன்னா அப்படியே தடுமாறுவாங்க. அப்படியே நிற்கலாமா வானாவா, அப்படியே ஒன்றும் தலைகால் புரியாது. ஐயோ
ஒத்துக்கிற மாதிரியும் இருக்குது, ஒத்துக்காத மாதிரியும் இருக்குது. டென்ஷனாக ஆகும். ஒன்றும் நான் அது பொறுப்பு நானே. நீ ஆபத்தை கூட விளையாடக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அதில் கரெக்டாக என்ன ஆகிடுவேன். நேரில் சந்திச்சா சரியாயிடலாம். விபத்துக்கள் தவிர்க்கப்படும். எப்போ? ஆபத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு புரிஞ்சிச்சேன். நான் உங்களுக்கு நானே சொல்லிக் கொடுப்பேன். ஹார்ன் அடிப்பேன், என்கிட்ட பிரேக் இருக்குதுன்னு சொல்லுவேன், கொஞ்சம் நிறுத்திட்டே ஓரம் போடான்னுவேன், சொல்லிட்டு வந்து இடம்னுவேன். எத்தவொன்னே என்ன பண்ண மாட்டேன், என்கிட்ட பிரேக்கெலாம் இது சில பல வார்த்தைகள்லாம் இருக்குது. நான் அதுதான் எல்லாம் சொல்லி வைப்பேன். வெளியே உள்ளே இருந்து என்ன பண்ண முடியாது, கடை கண்டு திறந்து விடுன்ட்டு நாய் மாதிரி உள்ள வாங்கிட்டு பிரச்சனை ஆகிடும். அப்படிலாம் இல்லை. கடவுள் ஒன்று தான், எல்லாரும் அதை அனுபவிக்க முடியும். ஜாதி மதம் எல்லாம் ஒரு மயிருக்கும் உதவாது. உணவு ஒழுக்கத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. வசதி இல்லைன்னா என்ன, உணவில் நல்ல உணவெல்லாம் சாப்பிட முடியாது. வாழ்க்கையை புரிஞ்சுன்னு கொண்டாட்டமாக இரு. விபத்தை தவிர்க்கிறதுக்கு ஆபத்தை புரிஞ்சுக்கோ. நல்லா இருக்கும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.